மூல மந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். நமஸ்காரம். உங்கள் பேர் என்னங்கய்யா? என் பேர் பாபு. பாபு, எங்கேருந்து வர்றீங்க? மதுரையிலேருந்து வர்றீங்க. ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆசிரமத்துக்கு வந்தது. நம்மளை எப்படி அறிஞ்சு வந்தீங்க? இல்லை, நான் ஆன்மீக இதில் தேடலில் ஒவ்வொரு இது, அதாவது பூவில் இருக்கிற தேனி வந்து தேடி தேடி கொடுக்கும்ல, அது மாதிரி ஆன்மீக தேடல் இருக்கிறீங்க. ரைட்டு. எனக்கு வந்து 5 வயசுலேயே அப்பா அம்மா 2 பேர் இறந்துட்டாங்க. ஆனால் இறந்தாலும் அந்த குறையே தெரியாத அளவுக்கு என்னை வளர்க்குறதுக்கு எங்கள் அப்பாவோட அம்மா, என் அப்பாவோட அக்கா தங்கச்சி, அக்கா, எங்கள் அப்பாவோட அண்ணன், இது மாதிரி ஒரு கூட்டுதில் எல்லாரோட கையிலேயே வளர்ந்த. ரொம்ப சந்தோஷம். அதனால வந்து என்னை வந்து படிக்கிறவங்களையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, எல்லா மதத்துக்காரர்களும் என்னை அரவணைச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கும் பொழுது எந்த மதத்தையும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. அதனால தான் நான் எல்லா தண்ணி, நீங்கள் வந்து தண்ணி நிவிய, நான் பானி நிவியேன், அடுத்தவங்க வெள்ளம்னுவாங்க. எல்லாமே தாகத்தை தீர்க்கறதுக்காக தான். விட்டு என் தண்ணி தான் உயர்ந்தது, என் பானி தான் உயர்ந்ததுன்னு சொன்னால் அது அறியாமையில் அவங்க செய்கிறாங்க. அவ்வளோதான். அதனால கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ஆன்மீகத்தை முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. ரைட்டு, சந்தோஷம். நீங்கள் வந்து இப்போ மதுரையிலேருந்து வந்திருக்கிறீங்களா? ரைட். இப்போ நம்மகிட்ட என்ன கேட்க விரும்புகிறீங்க, என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? உங்களை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் வந்து நீங்கள் சொன்னது எல்லாமே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னொரு தடவை தெரிஞ்சுக்கிறது, இன்னொருத்தர் மூலமாக செய்கிறது, தெரிஞ்சுக்கிறது, இதுன்றது அந்த சதுரகிரியை மையப்படுத்தியே வள்ளலாறு இது பண்ணி விட்டாரு. இதே வந்து காமாட்சி விளக்கு இது பொருத்தி இருக்கலாம்ல, சிட்டியில பொறுக்கலாம்ல, அந்த நடு மையத்தை மெயின் பண்ணியே அவரு வச்சிருக்காரு வள்ளலாறு. உண்மையிலே மிகப்பெரிய இது. மூச்சை புத்தர் பயிற்சி வந்து இந்த மூச்சை மட்டுமே கவனிக்க சொல்லுவார். வேறு எந்த விதமான குமியிறது நிமிறது, ஒன்லி நாம் செய்கிறது யோக ஆசனம் இல்லை. நாம் செய்கிற பயிற்சி எல்லாமே, நான் கற்றுக் கொடுக்குறது எல்லாமே ஒன்லி யோக பயிற்சியாக, யோகாசனம் கிடையாது. யோகாசனம் குமி நிமிரு பிடிப்பாங்க. 21ஆம் நூற்றாண்டில் உங்கள் மாதிரி லட்சத்தில் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க செய்யலாம் விருப்பப்பட்டா. எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தா பொத்துன்னு விழுந்துருவோம். அடுத்த நாள் ஆசிரிக்கு தான் தூக்கிட்டு போகணும். கண்டதை தின்னு கெடுத்து வச்சுருக்கிறானே. அதனால் இந்த 21ஆம் நூற்றாண்டில் பொதுவாகவே மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க ஐயா. மெடிடேஷன் பண்ணுறது சும்மா மெடிடேஷன் கற்றுக்கிறேங்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? மெடிடேஷன் பண்ணுறதுனா கம்ப்ளீட்டாக இழந்து நீங்கள் குடும்பத்துட்டு வெளியே, இப்போ நான் இருக்கிற குடும்பத்தில் எந்த தொடர்புமே இல்லையே. நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் இருக்கீங்க, எனக்கு ஃபோன் ஏதாச்சும் வருதான்னு பாருங்கள். ஒரு ஃபோன் வராது. உங்கள் மாதிரி அன்பர்கள் பண்ணால் தான். அந்த நிலையில் இருக்கிறவங்க தான் தவம் பண்ண முடியும். என்ன தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஈடுபாடாக இருக்கிறதுனால வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. எல்லாம் அவன் பூரா கல்யாண மண்டபத்துலேயும் லாட்ஜிலையும் குட்டானா போட்டு பணத்தை பிடிங்கிட்டு போகிறான். இவனும் போய் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். 5000 10,000. பிரயோசனம் ஒன்றுமே இல்லை. 5% நடக்கவே நடக்காது. என்ன ரமண மகர்ஷியெல்லாம் ஊராக சுற்றினார். திருவண்ணாமலையிலேயே படுத்து கிடந்தார். ராமகிருஷ்ணர் காளியம்மன் கோயிலேயே படுத்து கிடந்தார். சொல்லுவாங்களா? வள்ளலார் வந்து சிதம்பரத்துலேயே படுத்து கிடந்தார். எல்லாம் கோயில் கடிவே தானே படுத்து கிடந்தாங்க. வெளியே கோயிலுக்குள்ளே பூஜை பண்ணுறவனையே கும்பிட்றான். அவன் தொழிலாக செய்கிறான். தொழில் செய்கிறவனுக்கு எப்படி? அவனுக்கு வந்து அது தொழில். அவனுக்கு எப்படி 2 நிலை ஒட்டு? கோயிலை சுற்றி கோயிலோரத்தில் படுத்துருக்கிறவங்க தானே ஞானியாக இருக்கிறாங்க. பட்டினத்தாரும் வள்ளலாரும் ரமண மகரிஷியும் ராமகிருஷ்ணர் இவங்கெல்லாம் கோயிலுக்கு வெளியே தானே சுற்றிட்டு தெரிஞ்சாங்க. அப்போ காரணம் என்னென்னா, அந்த ஒரு பொருள் பரம்பொருள், அந்த பரம்பொருள் ஒரு பொருள்லேயே நினைவு இருக்கணும். பற்றுக பற்றற்றானை பற்றுக. ஒரு கடுவு தூக்கி போட்டால் வந்து கீழே விழுந்துருது. எதை கொண்டு போவீங்க மேலே? இந்த இடம் வந்து என்னடுதுங்கிறேன், எனக்கு 100 ஏக்கரா இருக்குங்கிறேன். ஏற்கனவே 100 ஏக்கரா ஆறுகிட்டு இருந்தது. நிர்வாகத்துக்காக அரசியல் அமைப்பு சட்டத்தில் ஒரு நாம் சண்டை பண்ணிக்கூடாங்கிறதுனால இன்றைக்கி தேதியில் என் பேரில் இருக்குது, உங்கள் பேரில் இருக்குது. நீங்கள் விட்டுட்டு போனீங்களே உனக்கு வந்து உட்காந்துக்கிறான். மண்ணும் பொண்ணும் மகேசனுக்கு சொந்தம். ஆணும் பொண்ணு அடுத்தவனுக்கு சொந்தம். அழிகிறதுக்காக போகிறோம். ஆணும் பொண்ணு அழிகிறதுக்காகவே பிறப்பு. மண்ணும் பொண்ணு வாழ வைக்கிறதுக்காகவே பிறப்பு. என்றைக்கு அழியாது. உங்கள் அம்மாவிட்ட 100 பவுன் இருக்கும், உங்கள் வீட்டு கொடுத்துட்டு போவோம். உங்கள் 100 பவுன் நாளைக்கு பையன்கிட்ட கொடுத்துட்டு போவீங்க. அதை தரமாற்றி புதுப்பிப்பானாலே ஒரு 0% கூட அது அழியாது. தங்கம் அழியுமா?
தவறி போய் விழுந்துட்டா கூட 1000 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் தங்கமாக இருக்கும். அதனால் மண்ணும் பொண்ணும் தான் மதிப்பீடு. மண்ணும் பொண்ணும் தான் உலக நாடுகளில் மதிப்பு இருக்குது. மண்ணும் பொண்ணை தவிர வேறு எதுலேயும் முதலீடும் போட மாட்டோம், மதிப்பும் இல்லை. அதனால் உங்கள் உடம்பு தான் மண், உள்ளுக்குள்ளே இருக்கிறது தங்கம் பொண்ணு. அதனால தான் நம்ம அந்த பரிணாம வளர்ச்சி சொன்னோம். ஓம் நமச்சிவாயங்கிறது ஸ்தூல தேகம், ஓம் சிவாய நமங்கிறது சூட்சும தேகம். அதனால் அந்த பரிணாம எவல்யூஷன் ப்ராசஸை தான் நம்ம வணங்கி இந்த நெஞ்சு குழி பகுதியில் கவனிக்கிறோம். இந்த ஹார்ட்டில் சமமாக இருக்கும். இதுக்கு கீழே போய் இதுக்கும் கீழே என்னென்னா நிலம் நீர், நீரும் வந்து அந்த ரெண்டும் இணைஞ்சி தான் இருக்குது. அது மண்ணாசை பெண்ணாசை வரும், அதுக்காக அது தாண்டி வந்துடுறோம். அந்த மாதிரி இந்த கருமாரியெல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, நீங்கள் விளக்கம் எங்கேயா கேட்டிருக்கிறீங்களா? நான் சொல்கிறது கரெக்டு தான். நான் விளக்கம் இந்த நெருப்பு இங்கே வந்து இதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும். இங்கே இருக்கிற நெருப்பு இங்கே வர்றதுக்கு தான் அதை நீளமாக போட்டு பார்த்தீங்களா ஒரு 16 அடி இருக்குது. என்றும் 16 மூச்சு, 21 குண்டலினி சக்தியினுடைய மந்திரம் விநாயகருக்கு. அதனால் ஒன்றா 21 அடி நீளம் இருக்கும். உங்கள் ஊரில் போய் பாருங்கள். அல்லது 16 அடி நீளம் இருக்குது, அதுக்கு மேலே இருக்காது. அந்த குண்டல் தீ மிதிக்கிறாங்கல்ல, அதனுடைய நீளம் வந்து 16 அடி இருக்கும், அல்லது 21 அடி அதுக்கு மேலே இருக்காது. அவ்வளோதான் நீளம் இருக்குது, 21 அடிக்கு மேலே இருக்காது. அதனால் இந்த 7 மையத்துக்கு வேலை செய்ய 3னா 7 3 21 அந்த மாதிரி கணக்கு வச்சுருப்பாங்க. மூச்சு என்றும் 16, இது இடகலை 16, பிங்களை 12. அது வந்து சிவன் மூச்சு, நம்ம நடுநாடி 8. இந்த 16 வந்து நீங்கள் மூச்சை ஏற்றி இருக்கிறீங்கல்ல, இந்த 16 இங்கே போய் அடங்கிடு. நடுவாண்டு ஏற்றுறீங்களா, அந்த 2 சேர்த்து நடுநடை கொண்டு போகும். நடுநடை கொண்டு போகிற போது அது ஒரு காலத்தில் உச்சியில் போய் முட்டும். இப்போ வந்து அதுதான் வைங்கள, அதாவது வந்து சுழுமுனை முடிகிற இடம் உச்சிக்கு மத்தியில், இது சுழுமுனை கவனிக்கக்கூடிய இடம். சுழுமுனை நாடி முடியக்கூடிய இடம் உச்சிக்கு அடியில் இப்படி இருக்குல்லங்க. இது வந்து 8, இது 2. 8ம் 2ம் அறியாதவர், ஏதும் அறியாதவர் ஆன்மீகத்தில். தமிழ் எழுத்தில் 8ன்னா ஆ, 2ன்னா ஓ. நாம் புழங்குறது இங்கிலீஷ் எழுத்து, இந்த 1 2 3 இங்கிலீஷ் எழுத்து. 8ன்னா ஆ, 2ன்னா ஓ. 8 2க்கு பார்த்தோன்னா 10. இது அகாரம். 8 சூரியன் சேவல். உகாரம் 2 மயில் சந்திரன். இந்த 2 சேர்ந்த பிரமிடு இப்படி, இது 10. சுழுமுனை நாடியை கவனிக்கக்கூடிய இடம். சுழுமுனை நாடி முடிகிறது பெண்கள் மேல் மத்தியில் மொட்டு வைக்கிறாங்க பாரு, அங்கே தான் முடியும். பீனியல் கிளாண்டுக்கிட்ட தான் சுழுமுனை நாடி முடியக்கூடிய இடம் எண்டு. ஆனால் சுழுமுனை நாடி கவனிக்கக்கூடிய இடம் பிட்யூட்டி கிளாண்டு, புருவ மையம். சுழுமுனை நாடி முடியக்கூடியது பீனியல் கிளாண்டு. ஆனால் அந்த பீனியல் கிளாண்டுக்கு நேரடியாக போக முடியாது. ராஜகோபுரம் திறந்தா தானே நீங்கள் கற்ப கிரகத்துக்கு போவீங்க, புரியுதா? கோயிலில் ராஜகோபுரம் திறக்காத கற்ப கிரகத்துக்கு எப்படி போவீங்க? அப்போ பீனியல் கிளாண்டுங்கிறது வந்து கற்ப கிரகம் இருக்கக்கூடியது, சுழுமுனை நாடி முடிவான இடம். பிட்யூட்டி கிளாண்டுங்கிறது சுழுமுனை நாடியினுடைய இயக்கத்தை கவனிக்கக்கூடிய இடம். சங்கமம், திரிவேணி சங்கமம், சங்கமம் ஆகக்கூடிய இடம். இந்த 3 சங்கமம், அதுக்கு மேலே அந்த கோடு நேராக போகும் சுழுமுனை நாடி. இதுதான் திரிவேணி சங்கமம். இது வந்து திருவேணி சங்கமம். அது வந்து அதனால் உங்களுக்கு வந்து அதுதான் அந்த இடம். அப்போ வந்து திரிவேணி சங்கமம் இதுதான். துவாரகையும் இதுதான். ஹரித்துவார், ஹரின்னா பெருமாள், மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடம். ஹரி என்றால் பெருமாள், துவார்னா இடம், ஹரித்துவார்னா இடம், துவார்னா இடம், ஹரித்துவார்னா ஹரி இருக்கக்கூடிய இடம். ஹரித்துவார், துவார் என்றால் இடம், ஹரி என்றால் பெருமாள், பெருமாள் இருக்கக்கூடிய இடம் ஹரித்துவார். அது பருவ மையம். பெருமாள் அங்கே இருக்கிறார், அது மனமாக இருக்கிறார். கீழே பொட்டு வைக்கிறது, இந்த பொட்டு வைக்கிற இடம் மனம், பெருமாள் இருக்கிறது இதுதான். இதிலிருந்து ஒரு கட்டை விரலை வச்சிங்களா, மேல் பொட்டு பெண்கள் சிவனோட சேர்றதுக்கு, சேர்ந்துட்டு அடையாளமாக கல்யாணம் ஆகாதீங்க வைக்கூடாது. அப்போ இது சக்தி இருக்கக்கூடிய இடம், சக்தி. இந்த கட்டை விரலை திருப்பி விட்டால் ஓட்டுக்கு அடிய, அது சிவன் இருக்கக்கூடிய இடம். பதி பசு பாசம், பதி பசு பாசம். பசு என்பது பெண்பால், நந்தி என்பது ஆண்பால், பதி என்பது பேரொளி, அது சிவம். பதி பசு பாசம்
சிவம், சக்தி, மகாவிஷ்ணு. இது வந்து அண்டம், இது பிண்டத்துக்கு வரணும், அப்போ தான் உலக இயக்கம். அது அப்படியே 2 வருஷத்துக்கு ஒருக்கா அப்படியே இந்த எனர்ஜி வந்து அப்படியே வடிஞ்சு அந்த சக்தி உடம்பு வளர்ந்து பெருசு பண்ணுது. தொண்டை குழிக்கு வந்து, நெஞ்சு குழிக்கு வந்து, தொப்புள் குழிக்கு வந்து, உயிர் நாடிக்கு வந்து, செனட்டிக் சென்டர் மூலாதாரத்திட்டு வருவது 12 வருஷம் ஆகிடும். 12 வருஷம் பித்து பிடிச்ச மாதிரி வனவாசம் போனான்னு சொல்லுவாங்க. 12 வருஷம். 13வது வருஷம் தானே அந்நியான வாசலில் தானே தேட ஆரம்பிக்கிறான். நம்மளை 12 வருஷம் ஒதுக்கி விட்டாங்கல்ல, 12 வருஷம் ஒதுக்கி விட்ட மாதிரி வனவாசம் போன மாதிரி இருக்குது. நீங்கள் கதைக்கு பேராதிக்கு சும்மா சொல்கிறேன். 12 வருஷம் ஒத்து வரும். அந்த 12 வருஷம் அவங்க எதுவுமே இல்லாதான்னு சுற்றுறாங்க. 13வது வருஷம் அந்நியாசம், நம்ம எப்படியாவது ஆண்டவன் பிடிக்கணும். அப்போ அந்த 13வது வருஷத்தில் விந்து முதுகுந்தண்டு வழியே கீழே இறங்கி வரும். அன்ன வரைக்கும் உடம்புக்கு எடுத்து 13வது வருஷத்துலேருந்து சேட்டை பண்ணும். 13 to 19 சேட்டை பண்ணக்கூடிய வயசு. அது வரைக்கும் குழந்தைங்களை காப்பாற்றிக்கிட்டுன்னு வைங்க, கடலில் தூக்கி போட்டாலும் தப்பிச்சு வந்துட்டு யார்கிட்டையும் சிக்காது. அதில் சிக்கிருச்சுன்னு வைங்க, படைச்ச பிரம்மனாலையும் காப்பாற்ற முடியாது. அது மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகி நொந்து நூலாக போய் தான் வந்து சேரும். சிக்காதுன்னு வைங்க, 20 ஆகிடுச்சின்னு வைங்க, சரியாயிரும். 13, 14, 15, 16, 17, 18, 19. அதனால் டீனேஜ் எப்போது 13 to 19 டீன். 13 to 19 டீன். இந்த டீனில் சிக்காது இருக்குன்னு 20 அந்த இன்னை தாண்டி டீ வரணும் ஆச்சுங்களா. டீனை தாண்டி டீ, புரிஞ்சுக்கிட்டீங்களா? 13 to 19 தான் எவல்யூஷன் ரசாயன மாற்றம் உச்ச 7 வருஷம். 7 வருஷம் வனமா. அப்புறம் சொல்கிறேன் 7.5 முடிச்சுக்கிச்சுக்கிறாங்களே, 7.5 தான் 7 வருஷம். எல்லா நீங்கள் மகாபாரத ராமாயணம் எது எடுத்தாலும் இந்த உடம்புக்குள்ளே தான் வந்து போதும். நாம் கதையே சொல்கிறதில்ல, ஏன்னா அதெல்லாம் நான் படித்ததில்லை. செவி வெளியில் வாங்கினது உங்களுக்கு அறிவுபூர்வமாக விளக்குறேன். அறிவியல் கொத்து வந்தால் எடுத்துக்கங்க, இல்லாட்டி விட்டுருங்க, அவ்வளோதான் நாம் சொல்கிறது. அதனால் நமக்குள்ளே தான் அனைத்து சக்தியும் இருக்குது. நீங்கள் வந்து இது வந்து முதல் உபதேச தவம். இப்போ நான் சொல்லி கொடுத்தது முதல் உபதேச தவம். சரி. 2ஆம் உபதேசம் புருவ மையத்தில் கவனிக்கிறது. அப்போ நாடி சுற்றி செய்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. 2ஆம் உபதேசத்துக்கு இங்கே தொட்டு கொடுப்பேன். 3ஆவது உபதேசம் உச்சி மையம். 4ஆவது உபதேசம் ஆதி மையம். மொத்தம் 4 உபதேசம். நெஞ்சு மையம், புருவ மையம், உச்சி மையம், ஆதி மையம், மௌன உபதேசம் 5. மௌனம் கொடுக்குறதில்ல. நானும் 3 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் யாரும் மௌனம் வாங்கலை. ஏன்னா கேட்டவங்களும் கொடுக்க முடியாது. திருச்சிக்காரர் 2 பேர் கேட்டிருக்காங்க, நான் தர முடியாது. அது முடியாது. அது வந்து நீங்கள் பொருளாதாரத்திலாம் போகக்கூடாது, தனிமையில் மட்டும் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது. அந்த அளவுக்கு வில் பவர் வர்றப்போ கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி அதனால் கொடுக்கல. தெரியுது, அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஈடுபாடாக இருக்காங்க புலன் என்பதில். கல்யாண கட்சிக்கெல்லாம் போகிறாங்க, வராங்க, ஆசைப்படுறாங்க. அந்த நிலைக்கு போகும்போது நீங்கள் எந்த இதுக்கு போகக்கூடாது, உங்களுடைய இடத்துல தான் இருக்கணும். அதனால் மௌன உபதேசம்னு வாங்கி அது வந்து கஷ்டம். நீங்கள் சும்மா வேணால் மௌனம் இருந்து பழகலாம். வாரம் 1 நாள் 2 நாள் இருந்து பழகலாம். மௌனங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. உடல் மௌனம், அப்புறம் வந்து வாக்கு மௌனம், அப்புறம் மனோ மௌனம். உடல் மௌனங்கிறது இப்போ நீங்கள் மௌனத்தில் இருக்கிறீங்க, மௌனத்தில் இருந்துக்கிட்டே இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ உங்களுக்கு பிக்குதில்ல, அப்போ உடம்புல நினப்பு வருதில்லை. எறும்பு ஓடுறத கூட நினைக்கக்கூடாது. ரமண மகரிஷி காலில் புண்ணாகி புழுவெல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்குது, அவர் பாட்டுக்கு இப்படி இருக்கிறார். சீடர்கள் போய் பார்க்குறாங்க, காலில் புழு போய்கிட்டு இருக்குது. அவர் முழிச்சதுக்கப்புறம் கேட்குறாங்க, என்ன சாமி இப்படி, எனக்கு என்னமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறார். இதுக்கு பேர் தான் உடல் மௌனம். உடலில் என்ன நடக்குதுன்னு தெரியக்கூடாது. மனோ மௌனம். மௌனத்தில் இருந்துக்கிட்டு 4 மணிக்கு அந்த பையன் வரணும், வந்துட்டானு தெரில, 3 மணிக்கு வேறு போகணும், சாமி வேறு 1 மணி நேரம் மௌனம் இருக்க சொன்னார், எப்படா 1 மணி நேரம் ஆகும், சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். சிந்தனை வரக்கூடாது. அதனால் வாக்கு மௌனம், மனோ மௌனம். நீங்கள் மௌனத்தில் இருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியக்கூடாது ஆச்சுங்களா. அதனால் தீட்டா வேவ்ஸுக்கு போயிடும். பீட்டா ப்ளஸில் இணங்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பீட்டா மைனஸ் ஆகி ஆல்பா வேவ்ஸுக்கு போகும். ஆல்பா தீட்டாவும் டெல்டாவுக்கு போக முடியாது. டெல்டாவுக்கு வந்து மகான்கள் மட்டும்தான் போக முடியும். டெல்டா நிலை தான் நீங்கள் நல்லா ஆழ்ந்து தூங்குறது டெல்டா. ஆல்பாங்கிறது கொஞ்சம் லைட்டாக அங்கே பீட்டா டச் பண்ணு, கனவு வாங்குற மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். தூங்குற மாதிரி தான் இருப்பீங்க, எந்திரிக்க மாட்டீங்க, ஆனால் மனம் அலைய வாங்கிக்கிட்டு இருக்கும். டெல்டாவுக்கு போயிட்டீங்களா மனம் அலையாயாது. அதுதான் டெல்டா நிலை. திடீர்னு முழிஞ்சிடும், நிற்காது. அது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1 நாள் கூட ஆயிடலாம்.
அதுதான் மனோமௌனம். இதுதான் அந்த மாதிரி மௌனத்தில் இப்படி இருக்குது. அந்தளவுக்கு பயிற்சிக்கு யாரும் போகிறதில்ல. அதுக்கெல்லாம் என்ன பண்ணோம்னா, நீங்கள் வாரத்தில் ஒரு டெய்லி இருக்க முடியாது, நம்ம குடும்ப சூழ்நிலை இருக்குது. வாரம் ஒரு நாளாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்து ஒரு அரை நேரம் போது எங்கேயா போய் ஒதுக்கணும். இதை ஆத்தங்கரையோரம் ஒரு மரம் சனங்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வீட்டில் வந்து நம்ம டிஸ்டர்பாக இருக்கவங்களுக்கு ஒரு அரை நேரம் இருந்து பழகணும். அதை அப்படியே ஒரு நாள் ஆக்கணும். நான் வந்து என்னுடைய குருநாதர்கிட்ட, என் குருநாதர் வருஷம் இருக்கா நவம்பர் 15 நவம்பர் 30 வரைக்கும் மௌனம் வைப்பார். அவர் ஆரம்ப காலத்தில் 45 நாள் வச்சுருக்கார் என் குருநாதர். அப்புறமா ஒரு மாதம் பண்ணியிருக்கிறார். அவருடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி மாற்றி சனங்களும் அந்த அளவுக்கு வர்றவங்க இருக்க முடியல வேலைக்கு. ஆரம்ப காலத்தில் 45 நாள் ஒரு சிலர் மட்டும் அவர் கூட இருந்திருக்காங்க. அப்புறம் சனங்க அதிகம் வர்றதில்லை. 30 நாள் வச்சுருக்கிறார். கடைசியாக 15 நாள் வச்சுருக்கார். அந்த 15 நாள் மௌனம் நடக்கிற போது தான் நான் அவர்கிட்ட போய் ஜாயின்ட் ஆகிறேன். அப்போ நான் அவர் கூட ஜாயின்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்னா 15 நாள் மௌனம் தொடர்ந்து இருப்பேன் அவரோட, குருஜியோட. 15 நாள் தொடர்ந்து இருந்துட்டு 16ஆவது நாள் தான் வீட்டுக்கு வருவேன். போனதையும் செல்ஃபோன்லாம் வாங்கிக்குவாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு பணம் கட்டுற பணம் தான். 15 நாளைக்கு சாப்பாட்டுக்கு பணம் கட்டிடணும். 3 வேளையும் சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் போடுவாங்க, டீ காப்பி கொடுப்பாங்க. அந்த ஏரியா முழுவதும் சைலண்ட் ப்ளஸ்ஸாக இருக்குது. வேறு எந்த பயிற்சியும் நடக்காது மௌனம் நடக்கிற காலத்தில். மகரிஷி வருவார், உட்காருவாங்க, உட்காருவோம். அந்தந்த வேலைக்கு தவம் 3 வேளைக்கு 3 தவம் பண்ணுவாங்க, போயிடுவார். 16ஆவது நாள் 15 நாள் முழுசாக முடிஞ்சு 16ஆவது நாள் காலையில் 10 மணிக்கு வந்து தவம் நிறைவும் மௌனம் நிறைவும்பார். அப்போ தான் பேசுவோம். அந்த மாதிரி என் குருநாதரோடு 7 வருஷம் இருந்தேன். அதுக்கு முன்னாடி வாரம் ஒரு நாள் ஒரு பயிற்சி மௌனம் இருந்து பழகுனேன். அந்த பழக்கத்தை வச்சு அவரோட 7 வருஷம் இருந்தேன். அவர் அடக்கானதுக்கப்புறம் என் குருநாதர் அடக்காயிட்டார். அடக்கானதுக்கப்புறம் நான் மௌனத்துக்கு போகிறதில்ல. ஆனால் தொடர்ச்சியாக அந்த மௌனம் நடக்குது, போகிறதில்ல. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அடக்கானாங்க. எங்கள் அம்மா அடக்கானதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் அம்மா கரெக்டாக ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கே பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமிக்கு சாயந்தரம் 7:55க்கு அடக்கானாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்காக ஒரு 5 வருஷம் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமிக்கு முழுசாக மௌனம் இருந்து காலையில் 6 to சாயந்தரம் 6 வரைக்கும் பேச மாட்டேன், போனேன். இந்த மாதிரி ஒரு 5 வருஷம் இருந்தேன். அப்புறம் அதை நிறைவு பண்ணிக்கிட்டு தான் சங்கம் ஆரம்பித்தேன். அதனால் நான் வந்து அனுபவித்து நெஞ்சில் பதிய வச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன். புஸ்தகம் எல்லாம் ஒரு மரியாதைக்காக வாங்கி வச்சுருக்கிறேன். நான் 2வது படிச்சிருக்கிறேன். எனக்கு எழுத படிக்க தெரியாது. ஒரு மரியாதைக்காக இருக்கணுங்கிறனால அவ்வளவும் செவி வழியில் வாங்கி அனுபவித்து சொல்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஏற்றுக்குங்க. இறையர்களுக்கு ஒத்து வந்தால் ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் வரும்போது சொன்னீங்கல்ல, அன்னதானத்தை விட சிறந்தது அறிவுதானம். அதனால் தியானத்தில் 5 தானம் இருக்குது. 5 தானம் இருக்குது. 1 பூமி தானம், 2 கோதானம், 3 வஸ்திரதானம், 4 அன்னதானம், 5 வித்யாதானம். வித்யாதானம் யாரும் கொடுக்க முடியாது. இந்த 4 தியானம் 6 வேணாலும் செய்யலாம். சராசரி மக்கள் செய்யலாம். கொஞ்சம் பூமி இருந்தால் இல்லாதவங்க கொடுக்கலாம். கோயிலுக்கு ஒரு பசுமாடு வாங்கி கொடுக்கலாம், அல்லது வயசானவங்க வாங்கி கொடுக்கலாம். துணி ஒரு செட்டு வாங்கி கொடுக்கலாம். பூமி தானம், கோதானம், வஸ்திரதானம். அன்னதானம் வாரம் ஒருக்கா சோறு போடலாம், மாதம் ஒருக்கா போடலாம். வித்யாதானம் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தால் அல்லது ஞான ஆசிரியராக இருந்தால் 4 பேர்த்துக்கு தியானம் சொல்லித்தரலாம். அவங்க சாயந்தரம் 4 பேர்த்துக்கு ஒரு டியூஷன் சொல்லித்தரலாம். இது படித்தவங்க தான், அதை அறிஞ்சவங்க தானே செய்ய முடியும். அதனால் வித்யாதானம் 5வது தானே யார் வேணாலும் செய்ய முடியாது, அறிஞ்சு செய்ய முடியும். வள்ளலார் காலத்தில் உணவுக்காக கஷ்டப்பட்டான். வேதாத்திரி மகரிஷி காலத்தில் சொல்லுவார், அன்னைக்கு உணவுக்காக இருந்தாங்க, இன்றைக்கி உணவு மீறி போய் சாவறான். அதனால் இன்றைக்கி தேவை பற்றாக்குறை ஒன்று இருக்குதுன்னா ஒன்று தான், அது மெய்யறிவுன்னாரு. மெய்யறிவு பற்றாக்குறையாக இருக்குது. பொதுவான அறிவு நல்லா விளைஞ்சு போச்சு. பற்றாக்குறை என்பது இன்றைக்கி ஒன்று என்றால் அது மெய்யறிவு மட்டும்தான். இது படைத்தல்ல வந்து எல்லாமே இறைவன் தான் படைச்சிருக்காரு, அவனின்றி அணுவும் அசையாது இப்படின்றது தான் நம்ம வழியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம எது நடந்தாலும் அவரோட கட்டளை பிரகாரம் தான் நடக்கும், எல்லாமே இதாகுன்றது. இந்த கர்மான்றது வந்து பிறப்புக்கு அப்புறம் வந்தது தான் கர்மா. இந்த முதல் பிறப்பு இதில் அப்புறம் தானே கர்மா இதுன்னு வரும். இவர் தான் படைச்சாரு. எதுக்கு தீய சக்தி? இப்போ ஒரு மருந்து சாப்பிட்றோம், மருந்தை சாப்பிடும்போது குரங்க நினைக்காதன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்கல்ல, அதை குரங்க நினைக்காதன்னு சொல்கிறதுனால மருந்து சாப்பிடும்போதெல்லாம் குரங்கை பற்றி நினைப்பு வந்துடுது. அதே மாதிரி இவர் வந்து நல்லதையும் படைச்சிருக்காரு, கெட்டதையும் படைச்சிருக்காரு. இதை கெட்டதை படைக்காம இருந்தா நல்லது மட்டுமே இருந்திருக்குமே, அந்த குரங்கோட இது மாதிரி.
படைப்புல இவர் தானே, இவர் படைச்சதுனால தானே அது வருது. உலக இயக்கத்துக்கு நல்லது மட்டுமே இருந்தால் உலகம் இயங்காது, இயங்க முடியாது. உங்களுக்கு வீட்டுக்கு வர்ற தானியம், கத்திரிக்காய், அரிசி, நெல், பருப்பு நல்லா வர்றதுன்னா பூச்சிக்கொல்லி மருந்து, பால்டாயர் மருந்துன்னு ஒன்று இருந்ததுன்னா தான் உங்களுடைய தானியத்தை பத்திரமா வாழை வச்சு காப்பாற்றி சேதமில்லாத வீட்டுக்கு கொண்டாந்து சேர்த்த முடியும். பூச்சிக்கொல்லி மருந்து இயற்கை இதில் இப்போதானே இங்கே பூச்சிக்கொல்லி மருந்து ரைட்டு. அது பல ஆயிரம் ஆண்டு காலமாக இருக்குது. அன்றைக்கி அங்கங்கே குழுவுக்குள்ளவோ ஊருக்குள்ளே செஞ்சால் இன்றைக்கி அந்த குப்பை பத்துமா? இன்றைக்கி அந்த குப்பை பத்துமா? நாகரிகம் வந்து டிசிப்ளின் ஆகும்போது பத்துமா? நான் இயற்கை விவசாயத்துல தான் அது சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதே நான் சொல்லிக்கிட்டு இருக்கலாங்க. இன்னைக்கு சித்த வைத்தியம் சிறந்தது, சனத்தொகை வளர்ந்துருச்சு. நாளுக்கு நாள் சனத்தொகை, நீங்கள் தான் சொல்கிறேன், அறிவில் தெளிஞ்சு சிந்திக்காத வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் குழம்பி போயிடுவீங்க. அறிவில் சிந்திக்கணும், அப்போ தான் ஏற்றுக்குவீங்க. இப்போ வந்து சித்த வைத்தியம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி மெயினாக இருக்கிறது அலோபதி தான் வச்சுங்களா. ஆமாம், சித்த வைத்தியம் சித்தாவா ஆயுர்வேதமா, வண்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, விபத்து, சித்த வைத்தியம் உதவுமா? கால் பெண்டாயிடுது, சிலிப்பாயிடுது, முட்டி, உடனே நீங்கள் போய் முட்டி எடுத்து போட்டு கட்டு ஹாஸ்பிட்டலில் கட்டி அனுப்புகிறோம்ல. அலோபதி உதவுதா, சித்த வைத்தியம் உதவுதா? அப்போ வேலைக்கு ஆகுமா சித்த வைத்தியம்? நடைமுறைக்கு ஒத்து வராது. அப்போ என்னன்னு கேட்டிங்களா, எல்லாமே தூய்மையாக இருந்ததுன்னா உலகம் இயங்காது. எல்லாமே நல்லவன் இருந்தால் கெட்ட வார்த்தை எதுக்கு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள்? முட்டாளுங்கிற வார்த்தை எதுக்கு வருது? இவரோட விளையாட்டுக்கு பாவத்தை மக்கள் போட்டு அது பிறப்பில் அப்படித்தான் இருக்குங்க. உங்கள் வீட்டில் 5 பேர் பிறக்கிறீங்க, 5 பேர் ஒரு மாதிரி நீங்களால் இருக்க முடியலையா? அதை விட்டு தள்ளுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் 5 பேர் ஒரே மாதிரி இருக்கிறீங்களா? ஏன் இருக்க முடியல? ஏற்றத்தாழ் வருதில்ல, இந்த பூமி சுழலுதல்ல. அந்த சுழற்சியில் வர்றபோது அந்தந்த சுழற்சியில் வரும்போது எந்த சுழற்சிக்கு எந்த உயிரினம் தோன்றதோ அதுக்கு தகுந்த தன்மை இருக்கும். இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை 100 வருஷம் வாழ்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது குழந்தை பிறக்கிறது இல்லை. 1 வயசு குழந்தையிலேருந்து 101 வயசு வரைக்கும் ஆள் இருக்காங்களே, டிஃப்ரென்ஸு. இந்த ஏஜ் வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் வித்தியாசம். இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக விளக்கம் சொன்னால் புரியாது, அதுக்குள்ளே போய் பார்க்கணும். அதனால தான் சொன்னேன், அவனே படைப்பாளி, அவனே இறைவன், அவனே இறை, படைத்தவன் அவனே, அழிக்கிறவன் அவனே தான். நீ அதிலிருந்து தப்பிச்சிட்டு போகணும். அவ்வளோ துன்பத்திலிருந்து வாங்கி நீ நல்லது செஞ்சு பழகி வெளியே வர்றையல்ல, அவன் ஒன்றை விட்டு வச்சிருவான். இப்போ எல்லாத்துக்கும் முக்தி கொடுக்க முடியாது. சரிங்க. இறைவனோட அம்சமாக தான் மனுஷனை படைச்சாருன்றது அது எப்படிங்க? இது எப்படிங்க? என்ன இறைவனோட அம்சம்னா? இறையோட இறைவனோட ஐக்கியமாகணும். இறை துளிதான் மனிதம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆன்மா பரமாத்மா, பரமாத்மாவிலிருந்து பிறந்தது ஆன்மா. அவர் இதுல இருந்து ஒவ்வொரு துளியா வந்தது, திருப்பி அவரை தேடி போறதுதான் பிறப்பின் நோக்கமே. அவ்வளவுதான். இந்த துளி துளியா வர்றோம். இந்த துளியில ஒரு துளி நல்ல உங்களை மாதிரி ஆளுக கிட்ட கேட்டு, நல்லுரை கேட்டு, முயற்சி பண்ணி, பயிற்சி பண்ணி அந்த இறைவன் கிட்ட போயிட்டா எல்லா துளியும் அந்த துளி தானே வழி. எல்லா வழியும் ஒரே வழியா தானே போயிடுது. இறைவன்றவருக்கு வந்து எல்லாமே பறந்தது தானே. இதுதான் பார்வை. இந்த பார்வை எப்படி என்னன்றது புரியல. 5 பூதங்கள் படிச்சிருக்கிறான், 5 ஜீவனை படிச்சிருக்கிறான். விண்ணில் அழுத்தம், காற்றுல ஒளி, நெருப்பில் ஒளி, நீரில் சுவை, மண்ணில் மனம், மண் மணக்கும். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். தொடு உணர்வு தாவரம், சுவை உணர்வு புழுவு, வாசனை உணர்வு வண்டு, பார்க்குற உணர்வு பாம்பு, சில பரப்பனை, நடக்கிற உணர்வு நடப்பனை, எல்லாம் நடக்கிற 5 அறிவு 5 பூதம் இருக்குது. அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படியே விட்டுருக்கலாமே, இப்படி இருந்திருக்கலாமே, இப்படி இருந்திருக்கலாமில்ல, இப்படி இருந்திருக்கலாம்ல. இதுக்கு ஏதாச்சும் எல்லை கோடு வேணுமா? இராணுவம் தேவையா? போலீஸ் தேவையா? இதுக்கு எதாவது வளகா போடுறீங்களா? கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறீங்களா? டைவர்ஸ் ஆகுமா? அதுக்கு ஏதாச்சும் அதுக்கு ஏதாவது எய்ட்ஸ் நோய் வருமா? இருக்குதா? இப்போ இதுக்கு மேலே சொல்கிறது ஒரு கற்பனை கதை.
இப்படி நடந்து இயங்கிட்டு இருக்குது உலகம். ஏற்கனவே பேசிட்டேன், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அதான் நான் எல்லாத்தையுமே பேசிட்டேன். இப்போ உங்களுக்கு சொன்னால் தான் அதுக்கு புரியும். அதுக்குள்ளே போய் பார்க்கலையே இல்லை நீங்கள். சிவன் பார்வதி மேல் லோகத்தில் இருக்கிறாங்க, கைலாயத்தில். மகாபாரத ராமாயண கதை சொல்கிற மாதிரி தான் இதையும் சொல்லணும். ஏங்க, எறும்புலேருந்து யானை வரைக்கும் படிச்சிருக்கிறோம். யானை வரைக்கும் எறும்புலேருந்து யானை வரைக்கும் படைச்சிட்டோம். யானை தான் பெரிய உருவம். ஆனால் எல்லாம் போகுது வருது செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஏதாவது நம்மளை நினச்சி நம்ம அப்பா அம்மாவை கும்பிடுவோன்னு நம்மளை நினச்சி ஏதாச்சும் நம்மளை நினைக்குதுங்களா? அம்மா அப்பா சிவனே பார்வதியேன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்குதுங்களே. இத்தனையும் படைச்சு நம்மளை நினைக்கிறதுக்கு ஒரு ஜீவன் இல்லாத போச்சே. குழந்தைன்னு ஒன்று இல்லைன்னா 1 கோடி ரூபா செலவு பண்ணி டாக்டர்கிட்ட போகிறாங்கல்ல. ஏன்னா என் குலதெய்வத்துக்கு என் குலசாமிக்கு ஒரு குழந்தை வேணும்னு தானே சொல்கிறீங்க. சும்மா இருக்கிறாங்களா ஊருக்குள்ளே? குழந்தை இல்லைன்னு வைங்க, அந்த குழந்தைக்காக செலவு பண்ணுறீங்கல்ல, ஏங்குறீங்கல்ல. ஏன் இருந்துட்டு போகலாம் அப்படியே, ஏன் ஏங்குறீங்க? ஆனால் நமக்கு அப்புறம் பேர் சொல்கிறதுக்கு ஒன்று வேணுங்கிறீங்கல்ல. இது அப்போ சாதாரண மனிதனுக்கு எப்படி இருக்குதுன்னா, ஏற்கனவே இந்த பிரபஞ்சத்தை படைத்து 5 பூதங்களில் படைத்து 5 அறிவு படைத்தவனுடைய மனைவிக்கு அந்த ஆசை இருக்குமே இருக்காதா? சாதாரண மனிதனுக்கு கொஞ்ச நாள் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் வந்துட்டு போகிறவனுக்கு இந்த ஆசை இருக்குது. உலகத்தை படைத்து பார்வதிக்கு அந்த ஆசை வர்றது நியாயம் தானே? நம்மளை நினைக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையேன்னு சொல்லும்போது தான் சிவபெருமான் சொல்கிறாரு சக்திகிட்ட, நாம் எல்லாத்தையும் படைச்சிட்டோம், மேலோகத்திலேருந்து பார்த்துட்ருக்கலாம், அது இயங்குதம்மா. அடுத்த ஜீவன் படைச்சுன்னா அது மண்ணுக்கும் விண்ணுக்கும் ஆபத்து வந்துடும். மண்ணையும் கெடுத்துருவான், விண்ணையும் கெடுத்துருவான். அடுத்த படைப்பு வேண்டாமம்மாங்கிறார். இல்லைங்க, எனக்கு பெத்த மனசு, டெய்லி நம்மளை அம்மாலேன்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க அப்படிங்கிறார். சரின்ட்டு பார்த்தார். ஏற்கனவே படைச்சதில் 4 காலில் நடந்துகிட்டு இருக்கல, 4 காலில் நடந்து சில இடத்துல 4 கால்லையும் கொஞ்சம் தூரத்தில் 2 கால்லையும் நடக்கிற ஜீவன் எதுன்னு பார்த்தான். அது மங்கி மட்டும்தான். அது மட்டும்தான் 2 கால்லையும் எந்திரிச்சு நடக்கும் தெரியுமா? ஒரு தட்டை கையில் கொடுத்துட்டீங்கன்னா அதை வாங்கிட்டு போகும் தெரியுமா? 2 காலில் எந்திரிச்சு நின்னா மனித மாதிரி மானிட மாதிரி வந்துடும். மற்ற ஜீவன் எந்திரிக்க முடியாது. 4 கால் இருந்து இப்போ மாடு காலத்தை வச்சுன்னா உளுந்துடும், யானை உளுந்துடும். சர்க்கஸில் பழக்கிறது அது வேற. பயிற்சி இயல்பான தன்மை, இயற்கை கொடுத்த தன்மை. நான் எப்படி சொன்னேன் இயற்கைன்னு? அப்போ இயற்கையாக கொடுத்த தன்மை அது 4லையும் நடக்கும், 2லையும் நடக்கும். குச்சி பிடிச்சிட்டு போகுதில்ல, தட்டை வாங்கிட்டு போகுதில்ல, அப்போ எந்திரிச்சு நிற்குதில்ல. அதனால் இந்த சக்தியினுடைய ஆசைக்காக என்ன பண்ணிட்டார்னா, மானிடனுக்கு முழுசாக 2 காலில் நடக்கிற மாதிரி உருவத்தை கொடுத்துட்டான். உருவம் இல்லாத ஒரு உருவம், அது மனம். மகேசனே மனமாக இருக்கிறான் பாபுவில். தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, பார்க்குற உணர்வு, கேட்குற உணர்வு, 5 பூதம் 5 வந்துருச்சா? அழுத்தம், ஒளி, சுவை, மனம், 5 பூதம் வந்துருச்சா? சிந்திக்கும் உணர்வு, சிரசில் சிந்திக்கும் உணர்வு, சிரசில் சிந்திக்கும் உணர்வு. உச்சந்தல குச்சியிலே உள்ளே இருக்கும் புத்தியிலே பாட்டு, அப்பன் சொல்லி தந்ததில்லை, பாட்டன் சொல்லி கேட்டதில்லை நேத்து, எப்படித்தான் வந்து தன்னு கேட்கிறவன் யாரு, தப்பு இருந்தா என்னதில்லை சாமிகிட்ட கேளு. எனக்கு உதிச்சது நான் சொல்கிறேன், தப்பு இருந்தால் நீ சிந்திச்சு பார்த்து நீ கேளு அவங்ககிட்ட. அப்போ என்ன பண்ணிட்டான்? சக்திக்காக வேண்டி இந்த பொம்மையை படைச்சிட்டான். இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அந்த 2ம் சேர்ந்தொரு பொம்மைகள் செய்தன தான் விளையாட. 2 பொம்மை செஞ்சான். அந்த பொம்மை 2 பொம்மை செஞ்சுது. உங்கள் தாத்தா தெளியும் பார்க்கல, உங்கள் அப்பா தெளியும், நீ 2 பொம்மை செஞ்ச, நீயும் தெளியும் பார்க்கல. நீ செஞ்ச பொம்மை கல்யாணம் அது 2 பொம்மை செய்யுது. பொம்மை செஞ்சுக்கிட்டே இருக்குதோடையே பொம்மை செஞ்சவனை தெளியும் பார்க்கல. அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, 6வது சுதந்திரமானது. என்னங்க அவன் வேலையை பார்த்துட்டு போகிறான், சுதந்திர அறிவம்மா அது. அவனுடைய உடம்புல கட்டுப்படலையே, அவனுடைய காது அவனோட ஒட்டி இருக்குது, கண் ஒட்டி இருக்குது, மூக்கு ஒட்டி இருக்குது, நாக்கு ஒட்டி இருக்குது, தோல் ஒட்டி இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன் இது பறக்கிறது. அப்போ உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணும் எண்ணம் எங்கும் பாயும். பாபு இங்கே உட்காந்துருக்கிறார், மதுரையிலையும் நினப்பு இருக்குது, வேறு பக்கம் நினப்பு இருக்குது. இந்த நினப்பை யார் கட்டுப்படுத்துறது? ஆகாசமே மனசாக இருக்குது. ஆகாசத்தை அளக்க முடியுமா? இறைத்துகள் குறைஞ்சதுன்னா கோமா ஸ்டேஜுக்கு வந்துடுவேன். அழுத்தம்தான் மனமாக இருக்குது.
ஆகாசமே மனமாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட விளங்குறதுனால மனதை எப்படி அளக்க முடியும்? மனதை அளக்க முடியாது. மனதை அறிந்துக்கலாம். மனதை அறிந்துக்கலாம். மனதை அறிந்துக்கலாம். அதனால் நீ நல்லபடியாக வாழ்ந்துட்டு வர்றதுக்காக 6வது மகேசனா மனமாக வந்தான். நீ புலன் இன்பத்தில் சீக்கிட்டு சிரமப்படும்போது அவன் எப்படி பொறுப்பாவான்? அவன் பொறுப்பாக மாட்டான். உன்னுடைய உங்கள் அப்பா அம்மா 25 வயசு நீ வளர்த்து விட்டாங்கல்ல, மெச்சூரிட்டி ஆகிட்டில்ல, 3 வரைக்கும் வளர்த்துனாங்க. 18 வயசும் கீழே இருந்ததுன்னா ஒரு பையனையே பிள்ளையே சிரமப்படுத்தினா, போலீஸ்காரனில் பெத்த பசங்களை சிரமப்படுத்தாதீன்னு சொல்கிறான்ல. குழந்தை உன்னுடைய குழந்தை தான், அதை அடித்து வளர்த்துற உரிமை உனக்கு கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணானா அவனை தூக்கிட்டு போயிடுவான் தெரியுமா? நீ பெத்த பிள்ளையே அடித்து வளர்த்துற. ஏன்னா அது வந்து சமுதாய சொத்தப்பா. நீ பெற்றது நீ பெற்றிருக்கலாம். அந்த விந்து எங்கேருந்து வந்தது? உங்கள் அப்பா அம்மாட்ட இருந்து. அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது? இப்படி போனால் அது இயற்கையில் போய் சேரும். அதனால தான் ஒவ்வொரு உயிர் சமுதாய சொத்துன்னு வச்சுருக்கிறான். சமுதாய சொத்துன்னு வச்சுருக்கிறான். அப்போ 3 ஆனால் மேரேஜ் பண்ணிடுறேன். அம்மா போகும்போது வெளியே போகும்போது பார்த்து போயிட்டா கண்ணு, ஜாக்கிரதை, நாடு கெட்டு கிடக்குது, உலகம் சரியில்லைப்பா, ஜாக்கிரதையாக கல்யாணம் ஆகி பூசல் போகிறீங்க, கிளவி நேரமாக வந்து சேர்ந்துருப்பாங்குது. சரிங்கம்மா போயிட்டு ஜாக்கிரதையாக வரங்க. 2-3 ட்ரிப்பு சொல்லுது. அதே மாதிரி 4வது ட்ரிப் சொல்லும்போது உங்கள் வீட்டுக்காரி என்ன சொல்கிறேன்? ஏங்க நமக்கு ஒத்து வராதுங்க, நான் அம்மாட்டுக்கு போகிறேன். எப்போ பார்த்தாலும் வண்டி எடுத்தால் உங்கள் அப்பா அம்மா பொழுதுனிக்கும் அங்கே போக வேண்டாம், இங்கே போக வேண்டாம், அங்கே போக வேண்டாம். நான் நினச்ச இடத்துக்கு போவாங்க, விரும்பின இடத்துக்கு போவாங்க, ஷாப்பிங் போவோம், கடைக்கு போவோம், லேட் ஆகும். பொழுதுனிக்கு 9 சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் எது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நமக்கு ஒத்து வராதுங்கிறான். பையன் போய் புலம்புறான் அப்பங்கிட்ட, என்னப்பா பண்ணுறது, கல்யாணம் பண்ணி வச்சிங்க, உங்கள் பேச்சு கேட்கிட்டா அவள் பேச்சு கேட்கிட்டா புலம்பிக்கிட்டே இருக்கிறான். போனால் அங்கே கூட்டிப்போ இங்கே கூட்டிப்போ, அம்மா நேரமாக வர சொல்லிச்சுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா. இல்லை கடையில் சாப்பிட்டு 10 மணிக்கு மேலே தான் போக முடியும், நீங்கள் வேணால் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கிறா, நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறீங்க அப்பங்கிட்ட. தம்பி, சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க பிரேக் இல்லாத வண்டியில் ட்ராவல் பண்ணுறாங்க. வித்து பிரேக்காக இருந்ததுன்னா நிறுத்தி நம்ம சொல்கிறது கேட்பாங்க. வித்தவுட் பிரேக்கில் ட்ராவல் பண்ணுறாங்க. அது வண்டி ஆக்சிடென்ட் ஆகிற வரைக்கும் சொல் பேச்சு கேட்காது. நான் அப்போயும் உங்கள் அம்மாட்ட சொன்னேன், இந்த பையனுக்கு நம்ம வந்து ஒரு ஓட்டை கொடுத்து தனியாக வச்சிடலாம். இல்லை நாம் ஒரு பையனை வச்சுருக்கிறோம், நம்ம ஓட்டை கட்டுமோன்னு உங்கள் அம்மா தான் ஆசைப்பட்டா, இப்போ உங்கள் வீட்டுக்காரி ஒத்து வர மாட்டேங்கிறாங்கிற. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? சுதந்திர அறிவு. புரியுதா? இதெல்லாம் வந்துங்க ரொம்ப கஷ்டம். ஆன்மீகத்தில் தெளிஞ்சு வர்றது ரொம்ப கஷ்டம். உள்ளுக்குள்ளே போனீங்களா எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டீங்களா, விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அந்த சுதந்திர அறிவு. நல்லது கெட்டது இல்லாத உலகம் இயங்காது. இப்போ பெத்தவங்க செஞ்ச பாவம் வந்து பிள்ளைக்கு சேரும். அந்த பிள்ளையோட பிள்ளை பாதிக்கப்படுறது அந்த பெத்தவங்கள அந்த தாத்தாவோட கர்மாவா இல்லை இந்த பெத்தவனோட கர்மாவா? ஏன்னா இந்த பெத்தவன் தாத்தா செஞ்ச கர்மாவுக்கு பிள்ளைக்கு தானே பாதிப்பாயிருக்கணும், பேரனுக்கு வருமா? மாறி மாறி வருமா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் போதும். ஆணுக்கு முதலுரிமை, பெண்ணுக்கு வரும். அந்த பதிவு வந்து பெண்ணை விட ஆணுக்கு தான் வரும். ஆணுக்கு தான் உயிர் விதை. அதுதானே, இது மண்ணு நிலம் தானே? இல்லைங்க, அதுதாங்கய்யா. அது பொதுவாக வந்து இந்த குழந்தைகள்ன்றது வந்து பாதிக்கப்படும் பொழுது அது வந்து பெத்தவங்களை சார்மா, பெத்தவங்களுக்கு முன்னாடி உள்ள கர்மா சார்மான்றது தான் அதுக்கு பேர் தான் சஞ்சீத கர்மான்னு சொல்லுவான். சஞ்சீத கர்மாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புல் உழுவெடுச்சல புல்லிலிருந்து கருத்தொடரும். புழுவாச்சு, புழுவு வண்டாச்சு, வண்டு பரப்பனையாச்சு, பரம்பனை பாம்பாச்சு, பாம்பாகி பல் மிருகங்களாகி நடப்பனையாகி நீயாகி நானாகி வந்திருக்கிறோம்ல. வர ஏன்டா நாயாட்ட குலைக்கிறேன், ஏன்டா பாம்பாட்ட சேர்றேன், சிங்கம் மாதிரி கரைக்கிறேன், கலதையாட்ட கிணைக்கிறேன் சொல்கிறான்ல. எல்லா ஜீவனும் உனக்குள்ளே வந்துருச்சா? அத்தனை விந்தும் கலந்துருக்குது. சும்மா நேரடியாக உன்னோட விந்து வரல. பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அத்தனை விண்டில் தாண்டி இப்போ மனிதனாக வந்திருக்கிறோம். அறிவில் தெளிவாக நாம் சுத்த பிறப்புக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். சத்த நாடி தேந்திட்டு இருக்கிறோம், சுத்த பிறப்புக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். சில பேர் அதுலேயே அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சாத்வீகமான உணவு சாப்பிட்டு, மென்மையான உணவு சாப்பிட்டு, இப்போ நீங்களாம் சாப்பிட்றீங்களா, அது மாதிரி சாத்வீகமான உணவு சாப்பிடும்போது நீங்கள் இப்படி போயிடுவீங்க. இப்போ அந்த மாதிரி ஆகும்போது தான் அப்படி போக முடியும். கடைசி நிலைக்கு வாழ்க்கும்போது வாழ்ந்தாகணும். கடைசி நிலைக்கு வர நம்மளை மாற்றிக்கணும். அதனால் அந்த பிறப்பிலிருந்து கருத்தொடராக வர்றது சஞ்சீத கர்மா. பிராரத்த கர்மாங்கிறது நீங்கள் பிறப்பு எடுத்ததுக்கப்புறம் ஜாயிண்டாகி நீங்கள் அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிருந்து உங்களுடைய பதிவும் ஜாயிண்ட் ஆகிக்குது. நீங்கள் சுத்தமான பென் டிரைவராக வரல, பதிவுள்ள பென் டிரைவராக தான் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ப்ளஸ் ஆகுது.
அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறான், ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாகனத்தை கொடுத்துருக்கிறாள், அனிமல்ஸை ஒவ்வொரு ஜீவன் கொடுத்துருக்காங்க. இப்போ சக்தினா சிங்க வாகனம், சிவன்னா உங்களுக்கு வந்து நந்தி, சக்தினா பசுவு, அப்போ வந்து முருகன்னா மயில், விநாயகர்னா பெருச்சாளி, பெருமாள்னா கருடாழ்வார் கழுகு. இதை ஒவ்வொன்றும் வாகனமாக கொடுத்துருக்கான்ல அந்த உடுப்பு கதை. ஏன் வாகனமாக கொடுத்துருக்கான்னு புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ முருகருக்கு மயிலை கொடுத்துருக்குறான், மயிலே முருகனின் மயில் வாகனங்கிறான். அப்போ மயில் கொடுத்துருக்குறான் வாகனமாக, உனக்கு கொடுத்துருக்குறான்னா ஒவ்வொன்றுக்கும் ஒன்று கொடுத்துருக்கான் அனிமல்ஸ். ஆனால் அனுமான் இருக்கான் ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயருக்கு ஏதாச்சும் அனிமல்ஸ் கொடுத்துருக்குறானா? கையில் என்ன கொண்டு போகிறான்? வேலை. ஒரு கையில் நீஞ்சிறான்ல, அப்போ எதில் போகிறான்? வாயு புத்திரன். ஏன் அனுமானம் மட்டும் அப்படி படித்தான்? முருகன்லாம் அழகாக படிச்சிருக்கிறான்ல, பெருமாள் அழகாக, அந்த பெருமாள் அழகாக, ராமனை அழகாக படிச்சிருக்கான். அந்த ராமனையே கும்பிடுறவன் ராமனை விட உயர்ந்திருக்கிறான், ராமனே என்னை விட உயர்ந்தவன் அனுமான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற போது அந்த அனுமானம் மட்டும் ஏன் அப்படி படிக்கிறான் அழகா? ஏன் படித்தான்? காத்தங்கோட்டை எப்படி காட்டுறது? பழுவன் உதறிங்கல்ல. அப்போ ஏகபத்தி விரதனாக இருக்கிறான், காற்றை தேக்கி வச்சிருக்கிறான். அப்போ நீ மண் தூக்கி போட்டீங்கன்னா கீழே விழுந்துடும், நீரை தூண்டி தமிழ் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கீழே விழுந்துடும். நெருப்பு பந்தம் இருக்குதில்ல, நெருப்பு பந்தத்தை தூக்கி வச்சிருந்தீங்கன்னா கீழே விழுந்துடும். ஆனால் காற்றை பிடிச்சின்னா அந்த பந்தத்தில் எரியுதில் நெருப்பு, அந்த புகை எதை நோக்கி போகுது? ஆவி. ஆவி நெருப்பு. தண்ணி காய வைக்கிற தண்ணி அந்த தேக்ஸாவில் இருக்குது, நெருப்பும் இருக்குது, கீழே மண் இருக்குது. வெளியே காய வைக்கிற தண்ணி குளிர் காலத்தில் அந்த மண் அடியில் அப்படியே இருக்குது, எரியிற நெருப்பு அப்படியே இருக்குது, தண்ணி இருக்குது. தண்ணியிலிருந்து ஒன்று எந்திரிச்சு போவோமே, ஆவி. ஆவி தானே. அப்போ நீ ஆவியாக மாறணும், இந்த பாவி ஆவியாகணும். புரியுதா? இந்த பாவி ஆவியாக மாறணும். அதனால தான் ஆஞ்சநேயர் வச்சு காமிச்சான். அப்போ மலையவே நீ தூக்கிட்டு போகலாம். அதுக்கு எந்த அனிமல்ஸும் காட்டலையில்ல, காட்டலையில்ல. இப்போ நான் சொல்கிறது விளங்குதா? திருமலை 10 உனக்குள்ளேங்கிற சப்ஜெக்டில் அது பேசியிருப்பேன், அது பார்த்தீங்கன்னா தெரியும். திருமலை 10 திருமலை உனக்குள்ளே இருக்குது, அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால் திருக்கோயில் வழிபாடுகள், உருவ வழிபாடு அனைத்தையும் ஃபியூர் சயின்ஸுக்குள்ளே நீ போகல, அவ்வளோதான். நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டேங்க. இன்றைக்கி அது 3 சப்ஜெக்ட் தனியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு மேலே வரும். அதை உங்களுக்கு தனியாக அனுப்பிச்சி விட்றேன், டைம் இருக்கிறப்ப பாருங்கள். அது நான் விளக்க வேண்டிய எல்லாம் தெளிவாக வந்துடும், அதுலேயே கிளீனாக வந்துடும். அதனால் இந்த சக்தி ஆசைப்பட்டதுனால, இந்த ஜீவனை படைச்சதுனால என்னாச்சுன்னா, இந்த மனசை கொடுத்ததுனால படைச்சவனை தெளிவும் பார்க்க மாட்டேங்கிறான். சொல்கிறாங்களே, பெத்தவனை மறந்து போயிட்டான்டா, அப்படி நடக்குதில்ல. வெளியே பெத்தவன் நடந்து போயிட்டான் அப்படிங்கிறாங்கல்ல, நடக்குதில்ல. அப்போ பெத்தவனை மறக்க மாட்டேங்கிறான்னா, அதான் இப்போ வந்து போகிறதெல்லாம் வித்தவுட் பிரேக்கில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது, வித்து பிரேக்கில் ட்ராவல் பண்ணலை. அப்புறம் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் பதில் சொன்னால் கேட்க மாட்டேன். அது பிரேக் இருந்தால் தானே கை காமிச்சா வண்டி நிற்கும், அது பிரேக் இல்லையில்ல, அது எப்படி நிற்கும்? அதுதான் இப்போ போயிட்டுருக்கிற உலகம். அதனால் வந்து குழந்தையும் பெற்றவங்க வந்து கண்ணே மணியே உயிரின்னு தான் வளர்க்குறாங்க. 15 வயசுல உன் புருஷங்கிட்ட சொல்லி ஒழுங்கா. அதனால் இப்போ 3 வயசுலேருந்து குழந்தை வந்துங்க சமுதாய அறிவுக்கு போயிடுது. 3 வயசுலேருந்து உங்களுடைய பெற்றவங்க அறிவு எடுபடாது, சமுதாய அறிவுக்கு போயிடுது. எல்கேஜிலிருந்து MBA படிக்கிற வரைக்கும் சமுதாய அறிவு எடுத்துக்குது. வீட்டுக்கு வந்து நீ செல்ஃபோனை பார்க்குது. விஞ்ஞான அறிவு எவ்வளோ பெருகுதோ மெஞ்ஞான அறிவு சுருங்கிடும், இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. விஞ்ஞான அறிவு பெருக பெருக மெய்ஞான அறிவு சுருங்கிவிடும், அதை அமைக்க விடாத. அப்போ அதிலிருந்து வென்று வர்றதுனா அங்கொன்று இங்கொன்னா தான் வர முடியும். நீங்கள் எத்தனாயிரம் பேர்த்துக்கு சொன்னீங்களான்னு வரமாட்டான். நீங்கள் புத்தி உள்ள போல பொழைச்சிக்கன்னு ஏன் சொல்கிறான்? தென்னாலி ராமன் புத்தி உள்ள போல தான் பொழைக்க முடியும். எல்லாத்தையும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது, அது உங்கள் வேலை அல்ல. அப்போ உங்கள் வேலை கெட்டு போயிடும், உங்களை கெடுத்துருவான். புத்தி சொல்ல போனால் அந்த பில்லாரங்கான்னு ஒரு படம் வந்திருக்குமே, பார்த்துருப்பீங்க. ஒருத்தன் கெட்டவனாக இருப்பான், ஒருத்தன் நல்லவனாக காட்டுவான். அதில் இவன் அவன் வழிக்கு போயிடுவான், அவன் வழிக்கு வந்துடுவான் கடைசியில். அதனால் அதெல்லாம் வந்து குருட்டினை நீக்க குருவினை கொள்வார் திருமந்திரம் சொல்லுது. குருட்டினை அறியாமை, குருட்டினை நீக்க குருவினை கொள்வார். குருடுனா இருள், அறியாமைனா இருள். நீக்க அந்த இருள் நீக்கி ஒளி காட்டணும். இப்போ குரு தான் காட்டுவார். குருட்டினை நீக்க குருவினை கொள்வார். ஆனால் குருட்டினை நீக்கா குருவினை கொன்றார். குருட்டை நீக்க தெரியாத குருவிட்ட போய் மாட்டிக்கிட்டான்.
குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார் குருடும் குருட்டாட்டாடி குழியில் வந்துருச்சு. சாமி கூப்பிட்டு வந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு மகாமக இறைவனை காட்டுன்னு சொன்னீங்க, நான் ஊட்டையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். இனிமேல் வீட்டுக்கு போனாலும் சேர்த்திக்க மாட்டாங்க, கடவுளையும் காட்ட மாட்டேங்கிறீங்களா, உங்களை நம்பி ஆசிரமத்திலே இருக்கிறேன்னா எப்போ தான் காட்டுவீங்க அப்படின்னு. இன்னொரு 5 வருஷம் எனக்கு இறக்கும் தருவாய் வந்துரு, அப்போ சொல்கிறேன்னாரு. இறக்கும் தருவாய் வந்துருச்சு. இப்போவாவது கடவுளை காட்டுன்னு சொன்னார். காதை கிட்ட கொண்டான்னு அந்த ஒருத்தனை மட்டும் கூப்பிட்டாரு. அவன் தான் ஆசிரமத்துக்கு அதிகமாக செலவு பண்ணிக்கிட்டு இருந்தான். சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, பிடிக்கிறது, 10 பிள்ளைங்க படிக்கிறதுக்கு. இறைவன்னு நான் பார்த்ததே இல்லை. இறைவன் எனக்கு அடையாளமும் தெரியாது. நான் இறைவனை காட்டுறேன்னு எனக்கு ஒரு குருநாதர் சொன்னார், காதுகிட்ட ஓதுனார். அதனால் நீ அங்கே சீடர்கிட்ட போய் இறைவனை பார்த்துட்டியான்னா, பார்த்துட்டேன், குருநாதர் ஓதிட்டாருன்னு அதை பார்த்துட்டேன், ஞான கண்ணில் பார்த்துட்டேன்னு அவங்ககிட்ட சொல்லிடு. உன்னோட ஆயுள் காலம் வரைக்கும் இங்கேயே உட்காந்துருப்படியே சொல்லிக்கிட்டு அப்புறமா நீ ஒருத்தனை தேர்ந்தெடுத்து சொல்லிட்டு போனார். அவன் பார்த்ததில்லை. குருடும் குட்டாட்டாடி குழியில் வந்துருச்சு. அதனால் இதெல்லாம் இன்றைக்கி அந்த மாதிரி ஆன்மீகம் தான் நிறைய சொல்லித்தராங்க, அதை சொல்லித்தராங்க. அதனால் படைப்பில் இறைவன் மேலே மிஸ்டேக் இல்லை. மானிடம் புலன் இன்பத்தில் அலையிறான், அந்த மிஸ்டேக்கெலாம் வரத்தான் செய்யும். நீங்கள் ஆன்மீகத்தில் சிந்திச்சு பார்த்தீங்களா, நிறைய உங்களுக்கு தேடுதல் இருக்குது. ஏன்னா நிறையா ஆன்மீக பலாயிரம் நூல் வந்திருக்குது. இந்த தியானம் சொல்லித்தர மெத்தேடு மட்டும் இன்றைக்கி தேதியில் கூகுளில் 1500 ஃபார்முலாவுக்கு மேலே இருக்குது. உடம்புக்குள்ளே செய்கிற மெடிடேஷனுக்கு 1500 ஃபார்முலாவுக்கு மேலே இருக்குதுங்க. எதை செய்வீங்க? ஆனால் ஒரே ரூட்டு நான் கொடுக்கறது. அகத்தியர் என்ன சொன்னார், காகபுஜண்டர் என்ன சொன்னார், திருமந்திரம் என்ன சொல்லுது, அதுதான். இதை ராஜகோபுரத்துக்கு நுழையிற வழி, ராஜகோபுரத்துக்குள்ளே நுழையாத கோயிலுக்குள்ளே எப்படி போவீங்க? மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே எந்த கோயிலுக்கு போன உள்ளுக்குள்ளே போயிட்டால் பல கோபுரம் இருக்குது. நீங்கள் ஒன்று பார்ப்பீங்க, இன்னொருத்தர் பார்ப்பார். சில பேர் 2 மட்டும் வருவாங்க, சில பேர் 4 பார்ப்பாங்க உள்ளுக்குள்ளே. அதனால் இதுதான் ராஜநடை இதுதான். இதுக்குள்ளே போயிட்டீங்களா, ராஜநடைக்கு போயிட்டீங்களா. கற்பகிரகம் இது ராஜகோபுரம், இது தங்க கோபுரம். ராஜகோபுரத்தில் மட்டும் 1/4 பாதம் இருக்கும், தங்க கோபுரத்தில் செந்தாமரை விரிஞ்சிருக்கும். அந்த சாமி கற்பகிரகத்தில் இருக்கிறது, அதுக்கு மேலே ஒரு கோபுரம் இருக்கும். அதுக்கு தான் தங்க கலசம் போடுவான். தங்க கலசம், தங்க ஓடு, இதுதான் தங்க ஓடு. திரு ஓடு, அது திரு ஓட்டுக்குள்ளே தங்கமாக ஜொலிக்கும். இதுக்கு பேர், இந்த சிரசுக்கு பேர் தான் திரு ஓடு. திரு என்றால் உயிர், ஓடு என்றால் மேலே இருக்கிறது கெட்டி. சும்மா கட்டை விரல கிணறு இருக்கும், சும்மா தலை செவத்தில் இடிச்சிங்களாலும் தலை ஒன்றாகாது. அவ்வளோ ஹெல்மெட்டு இதுதான். இதுக்கு பேர் தான் திருவோடுன்னு. திருன்னா உயிருள்ள ஓடப்பா. இவன் வெளியே திருவோடு எடுத்துகிட்டு இருக்கிறான். கடவுள் வெளியே எதுக்கு படைச்சான்னா, இந்த படைப்புக்கு வெளியெல்லாம் வச்சு காட்டுறான். உதாரணத்துக்கு வெளியெல்லாம் படிச்சிருக்கிறான், நமக்காக படைச்சான். ஓரறிவு தாவரத்துக்கு ஓரறிவு இருக்குதுன்னு. ஏப்பா தாவரத்துக்கு உசுறு இருக்குதான்னு சொன்னால் நம்ப மாட்டான். தொட்டா சினிங்க ஒன்று படைச்சான். தொட்டா சினிங்க தொட்டிங்களா சுருங்குதில்லை, நெளியுதில்லை. அப்போ உசுறு இருக்குது. உசுறு இல்லாத நெளியுமா? நெளியதில்லை. சடப்பொருள் நெளியதில்லை. அப்போ உசுறு இருக்குதுன்னு அர்த்தம் தானே. எல்லாம் நம்மளுடைய உணர்வுக்காகத்தான் உன்னையும் படைச்சி வச்சுருக்கான். அதெல்லாம் இல்லைன்னா நீ வாழ முடியாது. இந்த தலப்பாகைன்றது நம்ம எதுக்குங்க? தலப்பாங்கிறது என்சான் உடம்புக்கு சிரஸே பிரதானம். அப்படின்னா உங்கள் விரலில் கீழ் பாதத்திலிருந்து இப்படி அளந்துக்கிட்டு வந்தீங்களா 8 சான் வரும். உங்கள் தோல் வரைக்கும். நீங்கள் வீட்டில் கூட போய் அளந்து பாருங்கள். ஒரு சான் அளந்து அதை டேப் அளந்துக்கிட்டு அது 8ஆ வகுத்து கீழே நின்று பெருவரலேருந்து வச்சு பாருங்கள், உச்சியில் கரெக்டாக முட்டும். அவங்க உடம்புக்கு சித்திரர்கள் சொல்லிட்டு போனது மெய்யான மெய், எது பொய்யாகாது. என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் 1 சான். இது 1 சான் தானே, இங்கே வச்சுட்டீங்களா 1 சான். என்சான் உடம்புக்கு 1 சான் பிரதானம். இப்போ 75 கிலோ அந்த உடம்பு. இந்த தாடையோடு செதுக்கிடுறீங்க. இந்த தோல்லேருந்து இந்த முண்டை ஏதாச்சும் வேலைக்கு ஆகுமா? இது ஒரு தெண்டம். ஆனால் அந்த முண்டத்துக்கு என்ன வேணும்? அண்டம் இல்லைன்னா பிண்டத்தில் புல்லு மூடு முளைக்குமா? மேலே அண்டம், கீழே பிண்டம், அண்டபிண்டம். இது வெளியே. அகத்தில் இது அண்டம், இது பிண்டம், அண்டபிண்டம். அப்போ அனைத்துமே இங்கே தான் இருக்குது. 7 நாள், 7 கோள், 7 வண்ணம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. சூரியன் ஞாயிறு, திங்கள், சந்திரன்,
புரியுதுங்களா? புரியுது. ஞாயிறு சூரியன், திங்கள் சந்திரன், செவ்வாய் செவ்வாய், புதன் புதன், வியாழன் குரு, வெள்ளி சுக்கிரன் ஆச்சுங்களா? அப்போ சனி சனி 7 நாள் 7 கோள், வானவில்லு 7. 7ம் உள்வாங்கும் சக்தியுடையது. எது வாங்கும்? உள்வாங்கும் சக்தியுடையது. காதில் கேட்குறீங்க, வாங்கிட்டீங்க. கண்ணில் பார்க்குறீங்க, பதிவு பண்ணிட்டீங்க. மூக்கில் நுகர்றீங்க, பதிவு பண்ணிட்டீங்க. நாக்கில் சுவைக்கிறீங்க, போட்டு. இது உள்வாங்கும் சக்தியுடையது. 7 நாள் 7 வண்ணம் 7 கோள். 7 நாளுக்கு மேலே இல்லையில்ல. ராகு கேது ஆன்டி கிளாக் வைஸ், ரிட்டன். உள்ளே போகிறது வெளியே கொண்டு வர்றது. இது கிளாக் வைஸ். வீலில் வந்து நெட்டு டைட் பண்ணால் டயர் டைட் ஆகிடுதில்ல. எல்லாம் புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கலைன்னா நீங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கிறீங்க, சொல்லவே புரிஞ்சுக்குவீங்க. கிளாக் வைஸ் என்பது கொடுக்குறதெல்லாம் உள் வாங்கிக்கிறது. ஆன்டி கிளாக் வைஸுங்கிறது ரிட்டன் வர்றது. நெட்டை கழட்டினா வெளியே வந்துருமில்ல. இதே ஆன்டி கிளாக் வைஸ் விண்ணில் சொன்னீங்க, கருந்துளை. ஆமாம், கருந்துளைக்கு வந்து எப்படிங்க அது? அது உள்வாங்கிறதா கருந்துளைக்கு? அதுதாங்க இங்கே இருக்குது இல்லைங்க, இங்கே வயிற்றுக்கு போகுது இல்லைங்க, அதை இழுத்துக்குதுங்க. ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுறதுனால உள்ள அது வந்து மூலத்துவாரத்துக்கு இழுத்துக்குது. மலத்துவாரத்துக்கு இழுத்து தள்ளிடுற அந்த பக்கம். அது மறுபடியும் இங்கே வராதில்ல. அதே மாதிரி நம்ம அங்கே வந்து உள்ளே போயிட்டோம்னா அது சுத்த வெளிக்கு தள்ளிடும். அந்த கருந்துளைக்குள்ள போனால் அது சுத்த வெளியோட செட்டில் ஆயிடுவீங்க. எங்கே பிறந்ததோ இப்போ இங்கே வந்துருச்சு. அப்போ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரிட்டன் சுற்று. மழை ஜலம் வந்துடுது. அது மழை ஜலத்தை எங்கே நீங்கள் கொட்டுறீங்க? இந்த மழை ஜலம் எங்கே கொட்டுறீங்க? பூமியில். எங்கேருந்து வந்தீங்க? புல்லாகி பூண்டாயி இந்த பூமியில் தான். எங்கேருந்து வந்தீங்களோ அங்கேயே தான் உங்களுக்கு சத்து போகுது. சக்தி அதுலேருந்து தான் எனக்கு வருது. புல்லாகி பூண்டாகி புழுவாகி மனிதனாகி பல்லுவார். மறுபடியும் அந்த சத்து பூரா எங்கே போகுது? அங்கேயே தானே போகுது. அஷ்டாங்க யோகத்தில் 8 வச்சிருக்கிறான். இயமம் நியமம் பிரணாயம் பிரத்யாகார தாரணை தியானம் சமாதிங்கிறது சித்தர்கள் சொன்ன வார்த்தை. இன்றைக்கி இருக்கிற எளிமையான நடைமுறையில் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதக விசுக்தி ஆகினை துரியம் துரியாதீதம். இது துரியாதீதங்கிறது 8வது நிலை. நம்பரில் 1லிருந்து 9 வரைக்கும் முழுமையடைஞ்ச நம்பர்னு ஒன்று இருக்குது. கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க, வாத்தியார் சொல்லியிருக்க மாட்டான். நான் சொல்கிறேன், இது நான் சொல்கிறது. 1லிருந்து 8 வரை 9, 1லிருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பரில் முழுமையடைந்த நம்பர்னு ஒன்று சொல்லுவேன். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். முழுமையடைந்த நம்பர் கேள்விப்படல, யாரும் சொல்லலை. தெரிஞ்சுக்கணுமில்ல. ஏன்னா அது எனக்கு உதிச்சது நான் சொல்கிறேன். சொல்லுங்கள். சிவபெருமான் கையில் என்ன வச்சுருக்கிறார்? வேலும் உடுக்கி. வேலும் சிவபெருமான் கையில் உடுக்க வச்சுருக்கிறாரா? ஆமாம். சிவபெருமான் கையில் உடுக்க வச்சுருக்கிறார்ல. ஆமாங்க. உடுக்க. ஆமாம். சிவபெருமான் கையில் உடுக்க வச்சுருக்கிறார். ஆமாம். அந்த உடக்கை எதுக்கு அடையாளம்னா, இது வந்து வைணவத்தில் சைனவம் சைவ சித்தாந்தத்தில் சிவபெருமான் உடக்க வச்சிருக்கிற மாதிரி காட்டுறார். வைணவத்தில் அவர் வந்து சங்கு வச்சிருக்கிற மாதிரி பெருமாளை காட்டுவார். சங்கு சக்கரம். சக்கரம் சுத்தினா சம்பு வருமில்ல, சத்தம் வருமில்ல. சுத்தினா சத்தம் வருமில்ல. அப்போ உடக்க அடித்தாலும் சத்தம் வருமில்ல. சத்தத்துக்கு விண்ணினுடைய ஓம்கார நாதத்துக்கு அடையாளமாக, ஒளிக்கு அடையாளமாக அவர் உடக்க வச்சிருக்காரு. இவர் வந்து மொத்தத்தில் 2 சத்தத்தை கொடுக்கறது தான். ஒன்று இந்த உடுக்கையில் இன்னொரு சூச்சம் என்னென்னா, இந்த அஷ்டாங்கத்தில் 8வது நிலை சமாதி நிலைன்னு சொன்னோம்ல. மூலாதாரத்திலேருந்து துரியாதீத வரைக்கும் 8வது நிலை சொல்லிட்டோம்ல. இப்போ நம்பரில் 1லிருந்து 9 வரைக்கும் முழுமையடைஞ்ச நம்பர்னு ஒன்று சொன்னேன்ல. இப்போ நீங்கள் 8ஆம் நம்பர் எங்கே தொடங்குனீங்களோ அங்கேயே முடியுதா, குறுக்கு நிற்குதா? இல்லை, கரெக்டாக முடியுது. இந்த அட்டையில் வச்சு பாருங்களேன், விரலை 8 போடுங்க. தொடங்கின இடத்துல முடியுதா? மற்ற நம்பர் ஏதாவது தொடங்கின இடத்துல முடியுதா? 1 போட்டு பாருங்க. முடியாது. 2 போடுங்க. அப்போ எந்த நம்பரும் தொடங்கின இடத்துல 9ஆம் நம்பர் கூட தொடங்கின இடத்துல முடியாது. 8ஆம் நம்பர் எங்கே தொடங்குனீங்களா அதுக்கு தான் அஷ்டாங்க யோகம்னு வச்சுருக்கான். இந்த 8ஆம் நம்பர் நல்லா பேப்பரில் பெருசாக போட்டு அந்த உடுக்கை கொண்டாந்து அதில் வைங்க. சரியாக இருக்குமா, இருக்காதா? சரியா. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் தத்துவத்துக்குள்ளே போக முடியும். இந்த சூச்சகமத்தவளை அதில் வச்சுருக்காங்க. இதை புரிஞ்சாலே சமாதி நிலை அடைஞ்சிடலாம். பின்ன இதெல்லாம் வந்துங்க
எவ்வளோ நாள் கண்ணை கசக்கி இருந்ததுனால கடவுள் எனக்கு உதிச்சார். அதான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு சொல்லி கொடுத்த, நான் பெருமைக்காக எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் கூட இந்த முழுமையடைஞ்ச நம்பர் 8ஆம் நம்பர்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. யாரும் சொல்லி எந்த டிவிலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் தான் சொன்னேன். அது வேற பிரச்சனை. நான் ஞான மார்க்கத்தில் உங்களுக்கு யாராவது விளக்கி இருக்கிறாங்களா? ஞான மார்க்கத்தில் இது வரைக்கும் நீங்கள் போன குருநாதர்கிட்ட 1லிருந்து 9 வரைக்கும் முழுமையடைந்த நம்பர்னு சொல்லி கொடுத்த வாத்தியாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எந்த ஆசிரமத்திலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் அந்த 8 உடைக்கையும் சொன்னேன். இது ஒத்து வருதில்ல. இது கடவுள் வந்து நமக்கு லிங்க் கொடுக்குறாரு. எனக்கு சொல்லுன்னு சொல்கிறாரு. கடவுள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். நான் சொல்லலை. இந்த பாவிக்கு அது ஏது? அந்த ஆவி தான் சொல்லுது. இந்த பாவி சொல்ல முடியாது. அதனால் இவ்வளவு சமாச்சாரம் இருக்குது. நீங்கள் வந்து ஜீவசமாதி முழுமைக்கு இந்த மார்க்கம் முக்கிய கரெக்டாக, அந்த மார்க்கம் கரெக்டாக, இந்த வழிபாடு கரெக்டாக, அந்த வழிபாடு கரெக்டாங்கிறத நான் எடுத்துக்கிறது அல்ல. என்னுடைய ஆராய்ச்சிக்கு தோன்றினது சமாதி அடைகிறது இந்த உடம்புல எதுன்னா, இந்த உடம்பு நாராது, நலங்காது, கெட்டு போகாதுங்கிறது நான் அறிவியல் வளர்ச்சிக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ ஒரு 75 கிலோ ஒரு உடம்பு இருக்குது. அந்த உடம்பு வந்து புருவ மையத்தில் ஒரு நரம்பு மிஸ்டேக் ஆகிடுச்சு. பிட்யூட்டரி கிளாண்டு கெட்டு போச்சு. அவன் கோமா ஸ்டேஜுக்கு வந்துட்டான். பிரெயின் டெத்துங்கிறான். மூளை சாவுன்னு சொல்கிறாங்க. உடம்பு 75 கிலோ இருக்குது. அப்போ அந்த 75 கிலோ உடம்பு இது வரைக்கும் இயக்கிட்டு இருந்தது. அந்த இயக்கணும் பொருள் எங்கே? இப்போ இந்த உடம்பு முக்தி அடை போகுமா? படுத்துருக்கிற உடம்பு தவம் பண்ண முடியுமா? சிவநிலை தெரியுமா? அந்த பறவழி தெரியுமா? அதுக்கு பறவழி நாடி போகும்போது தவத்தில் போனோமில்ல, அந்த இடத்துக்கு அது போயிட்டு வருமா? அதான் பிரெயின் டெத்து. மூளை சாவுன்ட்டானே. மூளை செத்து போச்சுன்னா மனம் செத்து போச்சு. அப்போ மனம் இல்லாதவன் பிணம். அப்போ நீ வழி நடத்துறது எது? மனசு. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். உங்களை வழி நடத்துறது மனசு தான். மற்றதெல்லாம் மிஷினரி. எல்லா மிஷினரி இயக்கிறது அந்த கரண்ட்டு தான். கரண்ட்டை பார்க்க முடியாது, கண்டார் இல்லை, அறிந்துக்கலாம். எப்படி அறிஞ்சிக்கலாம்? இந்த ஃபேன் ஓடுது, கரண்ட் இருக்குது. லைட் எரியுது, கரண்ட் இருக்குது. பாபு இருக்கிறாரு, சிவன் இருக்கிறார். சிவன் வெளியே போயிட்டால் பாபு சிவம் சவமாயிடுறாரு. சிவமாக இருந்த பாபு சி எடுத்துட்டா, சி வெளியேறிட்டால் சவம். 2க்கு 3 எழுத்து தான். அப்போ உள்ளே வந்து இப்போ சிவன் இருக்கிறாரு. ஆனால் சிவனை காட்ட முடியாது. ஆனால் சிவன் இல்லைன்னா பாபு இயங்க மாட்டார். அப்போ கரண்ட்டை காட்ட முடியாது. ஆனால் கரண்ட் இருக்குது. எப்படி இருக்குது? பேனை ஓடுறதுனால கரண்ட் இருக்குது. அப்போ மரணமில்லா பெருவாழ்வுக்கு நான் அறிந்து கொண்டதும் நான் தெரிந்து கொண்டது மனமே மரணமில்லா பெருவாழ்வுக்கு காரணம். மனமே காரணம். அப்போ இந்த மனசோடு நம்ம போய் பழகும்போது அது முக்தி நிலைக்கு, அந்த ஆதி நிலையில் போய் ஒரு நாளைக்கு ஃபிட் ஆகிக்கும். இந்த உடம்பு அப்படியே கிடக்கும். இந்த உடம்பு நல்லடக்கம் பண்ணிடுவாங்க. சிம்பிளாக நான் சொல்கிறது இதுதான். மற்றபடிக்கு அதுக்கெல்லாம் அது உள்ளுக்குள்ளே போய் வாதாடுறதுக்கு நான் வரல. அதை தெரிஞ்சுக்கல. அது எனக்கு தேவையும் இல்லை. யார் எப்படி அடக்கானாங்க பிடிச்சாங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாம் இந்த தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா விளங்கலையா அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். மற்றதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுனா யாராவது இருந்தால் அங்கே போய் அடக்கம் பண்ணியிருந்தால் எடுத்து காட்ட சொல்லி பார்த்துட்டு வாங்க. அவ்வளோ. அதனால் வந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு மனசு தான். வேறு எதுவும் காரணம் உங்கள் அதான் மனம் இல்லைன்னா கோம ஸ்டேஜ் ஏறி எப்படி தவம் பண்ணுவேன்? மனசை தான் கெட்டியாக பிடிச்சிக்கணும். மனமே முருகனின் மயில் வாகனம்னு ஏன் சொல்கிறாங்க? மனமே முருகனின் மயில் வாகனம். அந்த மனசு பறந்துக்கிட்டே இருக்குதுல்ல, பறக்கிற மனசை அமைதிப்படுத்தணும், அமைதியாக இருக்கணும். அதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி அடைகிறது உங்கள் மனம்தான். மனசுக்குத்தான் மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியம். மற்றது உடம்புக்கு இருக்குதுங்கிறாங்க. நான் என்னுடைய அறிவில் ஏற்றுக்கிறதில்ல. ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம், அவங்கள வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. நான் அதை நிரூபிக்கிறதுக்கு வரல. உடல்ல என்ன உடல்? மன இது முக்தி சொன்னீங்க. உடல்ல என்ன உடல்னா? இல்லை இப்போ சொன்னீங்கல்ல, நான் ஏற்றுக்கிறது இல்லை உடல் இதில் இதுன்னு. உடல் நாராது, நலுங்காது, அழியாது எப்படிங்கிறத சொல்கிறத என் மனசு ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்கிறேன். அது நான் ஏனசுக்கு நான் ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்கிறேன். நான் அதாவது என்ன சொல்லுவாங்க, மரணமில்லா பெருவாழ்வுக்கு சில பேர் இந்த உடம்பு நாராது, அழுகாது, அப்படியே கிடக்க எத்தனை வருஷம் நாள் கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நான் ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்கிறேன். என்னுடைய மனசுக்கு அது பூமிக்குள்ள புதைச்சதுக்கு உடல் மண்ணுக்கு வந்தது, உசுறு விண்ணிலிருந்து வந்தது, அவ்வளோதான். விண்ணிலிருந்து ஒரு ஆற்றல் வருது. விண்ணிலிருந்து ஆற்றல் வரலைன்னா மண்ணில் புல் முளைக்குமா? அப்போ இந்த புல் மண்ணோட தானே கிடக்குது.
அப்போ புல்லும் புழுவும் உடம்பு ஒன்று தானே. அப்போ இந்த உடம்பு மண்ணுக்கு போகட்டும். உசுறு வந்து மனமோட, உசுருனுடைய வெளிப்பாடு மனம். உசுருங்கிறது கடல் அலை, மனங்கிறது அலை, உயிருங்கிறது கடல். அது அசைஞ்சா அலை. அப்போ அந்த அலை நின்னா போய் நிலையில் மாட்டிக்குதில்ல. வெளியே வந்தால் அலை, உள்ளே போனால் நிலை. அப்போ கடல் வேறு அலை வேறையா? ரெண்டுமே தண்ணி தானே. அப்போ இருப்பாக இருக்கிறது உயிர், அது இயங்குனா மனம். அந்த மனம் வந்து உசுரோடு போய் அடங்கணும். அதனால் உடம்பு மண்ணுக்கு, உசுறு விண்ணுக்கு போயிடணும். அப்போ அந்த உசுரோடு போய் 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 பழக்க வச்சுக்கிட்டா நாளைக்கு நீங்கள் அடக்க ஆகிற காலத்தில் அந்த நினப்புலேயே இருப்பீங்க. அந்த சாலோபம், சாமீபம், சாரூபம், சாயுத்திய நிலையில் இருக்கும்போது அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு தாண்டி, விஸ்வரூப தரிசனம் தாண்டி, இப்போ நான் சங்கல்பம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜீவன் சிவமாகட்டும்னு, அந்த இருள்வெளியில் போய் நின்றுக்கு மனசு. அந்த இருள்வெளி தான் பூரண பொருள். நான் சொல்லித்தரது அதுதான். வேறு எதுவுமே எந்த இயக்கமும் காட்சிகளும் கண்ணுக்கு தெரியக்கூடாது. கண்ணுக்கு கிடைக்கிற காட்சிகள் அனைத்து உலக இயக்கத்துக்காக இயங்கிறது. அதெல்லாம் கடந்து போகணும். அதை பார்த்துக்கிட்டு அழகாக இருக்கக்கூடாது. நட்சத்திரமாகட்டும், சந்திரனாகட்டும், சூரியனாகட்டும், எது உங்கள் கண்ணுக்கு கண்டாலும் அது அதிசயம் இல்லை. அது வேணால் விவரிக்கலாம், இதெல்லாம் நான் கண்டோம்னு சொல்லி. அதையெல்லாம் கடந்து போயிடணும். ஆழ்கடலுக்கு போயிடணும், விண்வெளிக்கு போயிடணும், ஆழ்கடலுக்கு போயிடணும். ஆமாம், எந்த உருவமும் இருக்கக்கூடாது அங்கே. அமைதி ஸ்பேஸு, பிளாக் பேஸ், பிளாக் பேஸு, அமைதி பேஸு, கருந்துளைக்கு போனது திரும்பாது. கருந்துளைக்கு போனது அது வந்து ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுறது. நீங்கள் கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டு இருக்குது நம்மளுடைய உயிர். இது அங்கே போய் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினா இழுத்துக்கொண்டல. அதுதான் முழுமையான இடத்துக்கு போகிற வழி. அதுதான் முழுமையான இடத்துக்கு போகிற வழி. மற்றபடிக்கு என்னென்னா, ஒவ்வொரு மத வழிபாட்டிலையும் நிறைய பிரிவு வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம கேட்டு கிளியர் பண்ணிக்கூடாது. அதுக்கு நான் சொல்லவும் தயாரில்லை. அப்படின்னா நான் மத சொற்பொழிவாளர் ஆயிடுவேன். என்னுடைய சப்ஜெக்ட் பார்த்துட்டு என்ன தெரிஞ்சுட்டு போக வந்திருக்கிறீங்க எங்கிட்ட தியானம், நான் சொல்லித்தர தியானத்தை கற்றுக்கிறதா இருந்தால் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுட்டு போங்க. நீங்கள் பல கொஸ்டின் ஒவ்வொரு மார்க்கத்தினுடைய விவரத்தை கேட்குறதுனா இங்கே அதுக்கு பதில் கிடைக்காது. அது கொடுக்க மாட்டேன். அதுக்கு அங்கங்கே போய் கேட்டுக்குங்க. அது இன்னொரு மார்க்கத்தை பற்றி விரிவிக்கிற மாதிரி ஆகிடும். உங்களுக்கு கடவுள் பற்றி சந்தேகம் இருந்தால் மட்டும் கேளுங்க. அதுக்கு தான் சொல்கிறதுங்க, கோடியில் ஒருத்தருக்கு தான் அது கிடைக்கும்னு சொல்கிறது. இது நீங்கள் என்ன கரண் அடித்தாலும் ஏங்க, இப்போ உலக நாடுகளில் அப்பப்போ சின்ன சின்னதாக போர் வருது. இப்போ கேஸ் டிமாண்டு வருது. எதுக்காக வருது? நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற ஈகோ தானே. வேறு என்ன ஈகோ? ஒரு மனிதனுடைய ஆர்டருக்காக 1,00,000 பேர் போராடுறான் அத்தனை பேர் அப்பாவி. இவனுடைய ஆர்டருக்காக அவன் வேலை செய்கிறான். அவன் என்ன பாவம் செஞ்சான்? ஆனால் அந்த அரசுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறான். இந்த நீ பெரியவனா நான் தனி மனிதனுடைய ஈகோனால் எப்படி சண்டை வருது? அப்போ எத்தனை மகான்கள் புத்திர காலத்திலேருந்து எவ்வளோ வைப்ரேஷன் இந்த உலகத்தை கொடுத்துருப்பாங்க. இதை திருத்த முடியுதா நம்மளால்? அதெல்லாம் நடக்காது. உங்களுக்கு முக்தி அடைகிறதுக்கு நீங்கள் பாடுபட்டாகணும் போலிய, இன்னொரு நபருக்கு பாடுபட்டு உங்களால் முக்தி கொடுக்க முடியாது. நீங்கள் முக்தி அடைகிறதுக்கு ரூட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? ஏங்க, 3 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் முடித்தா தான் எஜுகேஷன் முடியும். 3 எட்டு ஃபுல்லாகணும். 3 எட்டு ஃபுல்லாகாத டிகிரி முடிக்க முடியுமா? மொதல் 8ல் நுழைஞ்சுவேன். மொதல் 8னா 1வது வருஷம் 8 தான். 9வது வந்தால் 2வது 8, 17 வந்தால் 3வது 8, 25 வந்தால் 4வது 8. இப்போ 3 எட்டு 3 எட்டு கம்ப்ளீட் ஆகாத டிகிரி முடியுமா? எம்பிஏலேருந்து எல்கேஜியில். இப்போ இதை அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டோம்னு இவனுக்கு நீ மந்திரம் போட்டீங்கன்னா இந்த எம்பி அப்படியே அவனுக்குள்ளே புகுந்துருமா? 24 வருஷம் கஷ்டப்பட்டு நீ டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கிற. யூஜி பிஜி முடிச்சுட்டு வந்திருக்கிற. எல்கேஜியில் முடித்தவன் எம்பிஎல் முடிக்கிறதுனா மாஸ்டர் ஆஃப் பிலாசபி. அப்போ 25 வருஷம் ஆச்சு நீ முடிக்கிற போது. 3 எட்டு முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த 3 எட்டு கஷ்டப்பட்டு நீ கல்வி கற்றுக்கிட்டு அவ்வளோ பெரிய கல்வியில் பொருள் சம்பாரித்து பிடிச்சி நிம்மதி இல்லாத அலையிறிய. இது எப்படி ஒரு 3 நிமிஷத்தில் 3 நாளில் 3 மாதத்தில் நீ இந்த நிலைக்கு வந்துட முடியுமா? ஆன்மீக லைனில் போனால் ஒருத்தர்கிட்ட உபதேசம் வாங்கினா தன்னை சீர்திருத்தத்துக்கு பல வருஷம் போராடணும். இது இடையில போய் அந்த மதத்தில் அது செய்கிறாங்க இந்த மதத்தில் அது செய்கிறாங்கன்னு கோச்சினா அந்த கொஸ்டின் நமக்கு எதுக்கு? நமக்கு என்ன குறை இருக்குது? நான் நேர்மையாக போகிறதுக்கு என்ன இருக்குது, எப்படி வழி இருக்குது? எங்கய்யா முக்தி அடைகிறங்கிறாங்களே, முக்தி அடைகிறதுக்கு என்ன வழி? அதை கேளுங்க. உடலா மனசா? அது எது முக்தி? நான் கொடுக்குற பயிற்சி மனசுக்கு தான் முக்தி அடை பயிற்சி தரேன். உடலுக்கு தர்றதில்லை. நான் உடலுக்கு தர்றதில்லை. ஏன் தர்றதில்லைன்னா அதுக்கு விவரமும் சொல்லிடுவேன். இப்போ உங்கள் வீட்டில் யூபிஎஸ் வச்சுருக்கிறீங்க, கரண்ட் ஆஃப் ஆகிடுது.
12 மணி நேரம் 2 லட்ச ரூபா இபிஎஸ் வச்சுருக்கிறீங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாக. 12 மணி நேரம் உங்களுக்கு வந்து அந்த இபிஎஸ் தாங்க. 12 மணி நேரத்துக்கு அப்புறம் அது கரண்ட் வேணுமா வேண்டாமா? கரண்ட் கட்டாயம் வேணும். இல்லைன்னா அந்த இபிஎஸ் பொங்கி போயிடாது. கண்டிப்பாக. இதை வச்சு நீங்கள் உடம்பு புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து நம்ம இது அறிவு விழிப்புணர்வு தருவீங்க இல்லையா? இந்த சேவை எதுக்காக நம்ம பண்ணுறோம்? நீங்கள் ஞானம் வாங்கிக்கிட்டீங்க, அந்த ஞானம் மற்றவங்களுக்கு நம்பி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக செய்வோம். அந்த இறை ஞானம் மற்றவங்களுக்கும் பயன்படணும். நீங்கள் ஞானம் பெற்றுட்டீங்கன்னு உங்களுக்குள்ளே நீங்கள் அடைச்சிக்கல, கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் சேரணும் அப்படின்றது பகிர்த்து வித்யாதானம் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த அதுக்கு தகுதியானவர். அதனால தகுதி இல்லாதவன் தான் பண்ணவே முடியாதுல்ல. நீங்கள் தகுதியானவர், அதை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க, மற்றவங்களுக்கு அந்த இது பண்ணுறீங்க. அது வந்து எல்லாருக்கும் பூரணமாக கிடைக்கணுன்றது தான் நினைக்கிறேன். மற்றபடி எதுவும் இல்லை. இல்லை, எல்லாத்துக்கும் பூரணமாக கிடையாது, வர்றவங்களுக்கு தான் கொடுக்குறோமில்ல. நீங்கள் தெரியலை, உங்களையும் அறியாமல் பல பேர் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நேரில் வராமல் உட்காந்துருக்காங்க. அதானே அதான் நைட்லாம் ஃபோன் பண்ணுறாங்களே, வந்துடுவாங்க. இல்லைங்க, இப்போ நைட்டு பூரா எனக்கு வெளிநாட்டு போன் தானே வருது, ஃபோனில் பேசிக்கிறாரோ. அப்புறம் 1/2 hour பேசுவேன், உபதேசம் மட்டும் கொடுக்க மாட்டேன். அவங்களுக்காக ஒரு தாவம் செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறேன், உபதேசம் வாங்காத கெவனிக்கு. இப்போ நீங்கள் உங்களுக்கு சொன்னல கெவனிக்கு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுக்குறது இது தான் கொடுப்பேன். இதில் வந்து நீங்கள் 3 மாதம் தொடர்ந்து பண்ணி என்னால் முடியுது, நிற்க முடியுதுன்னு நினச்சா தான் அடுத்த நிலை நான் கொடுக்குறது. அவங்க எவ்வளோ பெரிய ரிஷிகேஷில் உபதேசம் வாங்கிட்டு இருந்திருந்தாலும் எனக்கு இதுக்கு மேலே கொடுங்கனாலும் நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு எங்கிட்ட வந்து ஸ்டார்டிங் இதுதான். இதை நீங்கள் முதல்ல செய் பார்க்கலாம். இதெல்லாம் இது என்னென்னா ஒவ்வொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரதுக்காக போகிறது. சில பேர் அவங்க ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் இங்கே என்ன தான் சொல்லித்தராங்கன்னு தெரிஞ்சுட்டு போகலான்ட்டு வர்றது. அவங்க முழுமையாக அதை பண்ண மாட்டாங்க. தியானம் வந்து கிராஸ் பண்ணி பண்ணக்கூடாது. நான் சொல்லிடுவேன், இப்போ நீ வாங்கின இந்த உபதேசத்தில் திருப்தி இல்லைன்னா ஏற்கனவே நீ எதாவது பண்ணிக்கிட்டு இருந்தால் அதை மட்டும் பண்ணு. ஆன்மீக விளக்கத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போ. இதையும் ஒரு நாளைக்கு பண்ணி பார்க்கலாம், அதை ஒரு நாளைக்கு பண்ணி பார்க்கலான்னா உள்ளுக்குள்ளே ரசாயன மாற்றம் மிஸ்டேக் ஆகும், கிராஸ் ஆகிடும். தியானத்தை பொறுத்தவரைக்கும் ரசாயன மாற்றம் வந்துடும், பண்ணக்கூடாது. ஏற்கனவே ஒரு இடத்துல பண்ணி செட் ஆகிருந்ததுன்னா அதை அப்படியே தான் டெவலப் பண்ணணும். மறுபடியும் இது புதுசாக பண்ணும்போது மூச்செல்லாம் ஏற்றியாக இருக்கிற போது அதை டிஸ்டர்ப் பண்ணணும். வேணால் அந்த தவம் பண்ணக்கூடாது. அறிவியல் பிலாசபி தெரிஞ்சுட்டு போகலாம், ஆன்மீக விளக்கம் தெரிஞ்சுக்கலாம், அதை வேணால் நீ தெரிஞ்சுட்டு போகலாம். டவுட் இருந்ததுன்னா அந்த மாதிரி சொல்லிடுவேன் சில பேர்த்துக்கு. இல்லை நான் தியானம் இது வரைக்கும் செய்யலைங்க, இப்போ தான் புதுசாக செய்கிறேங்க அப்படின்னா நீங்கள் இதிலிருந்து செய்யுங்க, கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் சொல்கிறது. வித்யாதானம் அறிவு வந்து தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி நாம் அதுக்குன்னே தான் உட்காந்து இருக்கிறோம். இதை வந்து கூப்பிட்டு விளம்பரம் பண்ணிலாம் சொல்ல முடியாது. நீங்களே அறியாமல் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பல பேர். அது நீங்கள் சொல்கிறது உண்மை தான், அது நீங்கள் சொல்கிறது உண்மை. வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு கொடுப்பனை இருக்கும்போது அதை நேரில் வந்து. ஆமாம், அதான் இப்போ போன வாரம் லெதர்நாத்னு வந்தார். அவர் நான் இங்கே இந்தியாவுக்கு நேரில் வந்தால் தான் உபதேசம் கொடுப்பேன். அப்புறம் லீவில் வந்தாராம்மா, வந்து வாங்கிட்டு போனார். கனடாவில் வந்து கோயம்புத்தூர்கார ஒருத்தர் வந்தார், லீவில் வந்தார், உபதேசம் வாங்கிட்டு போயிட்டார். இந்த 3 ஸ்டேஜும் அந்த ஆதி மையம் மட்டும் சொல்லித்தரல, நெஞ்சுக்குழி மையம், புருவ மையம், உச்சி மையம் 3 ஸ்டேஜும் சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் இது நீங்கள் வந்து 3 ஸ்டேஜ் உடனே பண்ணாதீங்க. ஒன்று 3 மாதம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இதை 3 மாதம் பண்ணுங்கள், அப்புறம் இதை 3 மாதம் பண்ணுங்கள். இதை பண்ணும்போது மறுபடியும் இதெல்லாம் விட்டுருங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிக்கும் போதே இங்கே ஆரம்பிக்கிறீங்க, இங்கே நினைக்கிறீங்க, இங்கே நினச்சிட்டு முடிச்சுக்குங்க. 3வது உபதேசம் வாங்கினதுக்கப்புறம் இப்போ உயர்நிலை போனதுக்கப்புறம் உங்களுக்கு தொடக்கப்பள்ளி எதுக்கு? ஆனால் தொடக்கப்பள்ளி படிச்சுட்டு தானே போகிறோம். அப்போ மேல்நிலைக்கு போனதுக்கப்புறம் தொடக்கப்பள்ளி உயர்நிலை விட்டுறோம், மேல்நிலை கல்வி தானே முடிச்சுக்கிறோம். இப்போ இந்த 3ஐயும் தாண்டி காலேஜுக்கு போயிட்டீங்க, அப்போ இந்த 3ம் தேவையில்லையில்ல, ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ் படிப்பு போதுமில்ல. அது மாதிரி தான். அப்போ ஆதி நிலைக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் எங்கேயும் நினைக்கக்கூடாது. கண்ணை மூணுன்னா ஸ்பேஸ் தான், பிளாக் பேஸ் தான். பிளாக் பேஸ் வெளியே உங்களுடைய மனம் வெளியே போயிடுது, உள்ளே வந்து பொந்துக்குது. இதெல்லாம் மூச்சு ஏற்றி இறக்கிறது கிடையாது. 4வது ஸ்டேஜ்லாம் இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ண வேண்டியது. மனமது செம்மையானால் மந்திரம் வேண்டாங்கிறார்ல வைத்தியர், அகத்தியர் பேர். மந்திரம் செம்மையாயிடுச்சு. நீங்கள் ஸ்விம்மிங் ஸ்கூல் நீச்சல் கற்றுக்கிட்டீங்க, மறுபடியும் எதுக்கு ஸ்விம்மிங் ஸ்கூலுக்கு போகிறீங்க? நீங்கள் எப்போ தண்ணியில் விழுந்தாலும் நீஞ்சலாமில்ல. டிரைவிங் நல்லா கற்றுக்கிட்டீங்க, ஒரு 10 வருஷம் தொடர்பே இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை 10 வருஷம் வண்டி ஓட்டலை, 11வது வருஷம் எடுத்தால் வண்டி ஓட்டுவீங்கல்ல. அது மாதிரி தான் தியானம் டெய்லி பண்ணணுங்கிறது இல்லை. தியானம் செட் ஆகிறதுக்காக தியானம் பண்ணுறீங்க. தியானம் செட் ஆகிட்டால் தியானம் பண்ணுவேன். அது டெய்லி ஒரு ஃபார்முலா கரெக்டாக உட்காரணும், காலையில் உட்காந்துன்னு பிடிக்கணும் தேவையில்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது நல்லது.
அந்த வான்காந்து அதாவது வந்து பிரம்மம்னா படைப்புன்னு அர்த்தம். அந்த காற்று தூய்மையான காற்று, உயிரினங்களை படைப்புக்கு உண்டான காற்று. பிரம்ம முகூர்த்தங்கிறது நேரம், முகூர்த்தம்னா நேரத்தை குறிக்கிறது. பிரம்மம்னா படைப்புக்கு உண்டான நேரம். பிரம்ம முகூர்த்தம்னா 3 மணிக்கு மேலே 6 மணி வரைக்கும், 3 to 6 வரைக்கும். அதில் 3 to 4 உச்சம். 3 to 6 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் தான். ஆனால் 3 to 4 உச்சம். அந்த முழுமையாக இறங்கி வரும் அந்த காற்று. அப்போ வந்து சும்மா நடமாடிக்கிட்டு இருக்கலாம், தானம் பண்ணுங்கிறது கூட இல்லை. வெளியே சும்மா நீங்கள் ஓட்டு வெளியே வந்து நடமாடிக்கிட்டு இருந்தீங்களா, அந்த காற்று மேலே பட்டாவே போதும். அதுக்காக சொல்லு, வேற ஒன்றும் இல்லை. தியானம் இல்லை, தியானத்தில் உட்காந்துக்கலாம். இல்லைனாலும் சும்மா அப்படி மௌனமாக உட்காந்து வெளியே அப்படி நடமாடிக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் நேரம் 1 மணி நேரம் பேசாத இருந்தீங்களாவே அந்த வான்காந்த காற்றுப்படும். அதான் நல்லது. வேற ஒன்று உங்களுக்கு ஆன்மீகத்தில் டவுட் ஏதாச்சும் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. மற்றபடிக்கு இந்த உள்ளுக்குள்ளே போனீங்களா, இது கடல், சாதாரணமான விஷயம் இல்லை. இதெல்லாம் என்னுடைய அளவுக்கு அடியனுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சொல்கிறேன். நான் யூடியூப்பில் சொல்லிக்கிறதே முடிஞ்ச வரைக்கும் விளக்க சொல்லிடுறேன். எனக்கு நான் மக்களுக்கு விளக்குறது கோயில், இந்த கோயிலுக்கும் உடம்புக்கு என்ன சம்மந்தம், உடம்புக்கும் கோயிலுக்கும் என்ன சம்மந்தம். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும்போது எல்லாருமே உருவம் இல்லைன்றது தான் அதுக்கு அதை விளக்கணும். அதை மக்களுக்கு அதை விளக்குறதுக்கு தான் நான் நிறைய சொல்லித்தரேன். ஏன்னா விஞ்ஞானம் வளர வளர அதிகம் ஜோதிக்கு வந்துட்டாரு. ஆனால் வள்ளி கூட்டம் அதிகம் போகுது. வள்ளலார் இருந்த காலத்தை விட இப்போ கோயிலுக்கு போகிற கூட்டம் அதிகமாக வல்ல இருக்குது. கோயிலுக்கு தான். அப்புறம் என்ன அர்த்தம், அந்த அந்த ஆதி இதுல இருந்து வரமாட்டேன்றாங்க. சொல்லி கொடுத்ததுலயே தான் இருக்காங்களே ஒளியா. அதுல இன்னொரு இது, ஒரு அம்மாலாம் ஐயாவுக்கு நான் பசி ஆத்தாம வரமாட்டேன் இதுனாக. சரி, யாரும் அடியார்கள் இருக்காரு போல. இது இல்ல அடியார்கள் யாருங்கம்மா வந்திருக்குது, இல்ல ஐயாவுக்கு வீட்டுக்காரர் சொல்றா போல. அப்படி இல்ல ஐயாவுக்கு சிவலிங்கம் வீட்டில் வச்சிருக்காங்களா, அவருக்கு சோறு ஓடாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உலக இருக்கிற படியாளருக்கே இவங்க தான் படி அளக்குறாங்க. இதுன்னு ஒன்றும் பண்ண முடியல. இல்லை தவறு இல்லைங்க. அதாவது ஒண்ணுங்க, எந்த அன்பா அதீதமா சாப்பாடு நம்ம வச்சாகணும், சாமிக்கு வச்சாகணும். நெய்வேத்தியம்ன்றத வந்து அவர் சாப்பிடலன்னா பட்டி கிடப்பாரு அப்படின்ற அந்த கண்ணோட்டத்திலேயே இருக்காங்க. அதனால வந்துங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தவறு ஒன்றும் இல்லை. எந்த வழிபாட்டுலையும் தவறே கிடையாது. நான் ஏற்கனவே நிறைய வழிபாட்டை பற்றி சொல்லியிருக்கிறேன். 6 விதமான வழிபாடு இருக்குது. வழிபாட்டில் மொத்தம் 6 விதமான வழிபாடு இருக்குது. அதே மாதிரி வந்து இறப்புலேயும் 6 விதமான இறப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 6 விதமான வழிபாடுனா, ஒன்று மத வழிபாடு. ஃபஸ்ட்டு இந்த மத வழிபாடுங்கிறது எல்லாம் யார் எந்த மதமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பொது. அந்தந்த மதத்தில் வழிபடுற போது அவங்க ஒன்று கூடுவாங்க. ஒன்று கூடுற போது நீங்கள் அந்த மதத்தில் ஒன்று கூடுற போது உங்கள் உறமுறையெல்லாம் நீங்கள் சந்திக்கிறதுக்கு உதவும். வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், அந்த வழிபாடுன்னு இல்லைன்னா மக்களை எங்கே சந்திப்பீங்க? அந்த மக்களை கூட ஒன்று கூடி வாழ்கிறதுக்கு உண்டானதான் மத வழிபாடு ஏற்படுத்தினாங்க. இது மத வழிபாடு. அடுத்தது 2வது இன வழிபாடு. இந்த மதத்திலேயே உங்களுடைய குலதெய்வத்துக்கு உங்கள் குலதெய்வம் மொட்டை அடிப்பீங்க, எதிர்பார்த்தி வரமாட்டான். ஆனால் பஞ்சபோத நவக்கிரக கோயில், பெருமாள் கோயில், சிவன் கோயிலுக்கு எல்லாம் போவீங்க. ஆனால் குலதெய்வம் கோயிலுக்கு உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்கள் தான் போவீங்க. உங்களுடைய மாமச்சன குலதெய்வத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க. அவர் கோயிலுக்கு அவங்க குலதைக்கு முடி எடுப்பாங்க, உங்கள் கோயில் நீங்கள் முடி எடுப்பீங்க. இது வந்து இன வழிபாடு. ஏன் இனம்னா, எல்லா வீட்லேயும் பொண்ணு கேட்க போயிடக்கூடாதுல்ல. சிஸ்டர் முறை, பிரதர் சிஸ்டர் ஆகிட்டா முறை. அப்போ அந்த ஒரு சாமி கும்பிட்றவங்கலாம் பிரதர் சிஸ்டர் எல்லாம் பங்காளிங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று கூடுறது. அப்போ இல்லை நம்ம பங்காளிங்க. அர்த்தமுள்ள இந்து மதம்னா 100% அறிவியல். ஆனால் நீ அறிவியலுக்குள்ளே போகிறதில்ல, புற வழிபாட்டில் மட்டும் இருக்கிற, அதுக்குள்ளே போகிறதில்ல. அப்போ அந்த இன வழிபாடுங்கிறது உன்னுடைய எல்லாமே பங்காளிங்கப்பா, அது உன்னுடைய தங்கச்சி, உன்னுடைய அண்ணன் அப்படின்னு காட்டுறதுக்காக. அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க போயிடக்கூடாதுல்ல. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு பேர் இன வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. 3வது இயற்கை வழிபாடு. இயற்கை வழிபாடுன்னா என்ன? 5 பொருள் தான் வழிபடுவாங்க இன்றைக்கி இருக்கிறாங்க, வேறு எதையும் வழிபட மாட்டாங்க. சூரியன், சந்திரன், நிலம், நீர், தாவரம், இந்த 5 பொருள் மட்டுமே வழிபடுறவங்க இன்றைக்கி இருக்கிறாங்க. காட்டு பக்கம் இருக்கிறாங்க, சிலவங்க இருக்காங்க. கோயில் கட்ட மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்க, எந்த வழிபாட்டுக்கும் போக மாட்டாங்க. 5 பொருள் வழிபாடு. கண்ணுக்கு தெரிகிறது சூரியன், சந்திரன், நிலம், நீர், தாவரம், அதுதான் நம்மளை வாழ வைக்குது. இது 5 பொருள் வழிபாடு, இயற்கை வழிபாடு. இதுதான் இயற்கை. 4வது இறை வழிபாடு.
இறை வழிபாடு. இறை வழிபாடு, இறைவனே இறை. ஸ்பேஸ் பிளாக் பேஸ், பிளாக் பேஸினுடைய சுழற்சியே எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான். பிளாக் பேஸினுடைய சுழற்சியே விண்ணாச்சு, விண்ணின் சுழற்சியே காத்தாச்சு. அப்போ விண்ணுக்கு உணவு இறைவெளி, காத்துக்கு உணவு விண் சுழற்சி, நெருப்புக்கு உணவு காத்தின் சுழற்சி, நீருக்கு உணவு நெருப்பின் சுழற்சி, மண்ணுக்கு உணவு நீரின் தேக்கம், புல்லுக்கு உணவு மண். அங்கிருந்து தான் முளைக்குது. புல்லுக்கு உணவு மண், புழுவுக்கு உணவு புல், அதையே கடிச்சதுன்னு அதுலேருந்து வரும். வண்டுக்கு உணவு புல், பரப்பனைக்கு நடப்பனைக்கு உணவு இந்த வண்டுக்கெல்லாம். பூச்சி புழுவு வண்டெல்லாம் ஏற்கனவே பிறந்திருக்குதில்ல, அதையே கொத்தி திங்கும். நடப்பனைக்கு சிங்கம் புலிக்கெல்லாம் அதே நடப்பனை கடவுள் படைச்சிருக்கிறான். ஆடு மாடு மானு 5 அறிவுக்கு. 6 அறிவுக்கு உணவு தாவரம். அப்போ இறைவனே இறையே இறைவனே இறையாக இருக்க. இறைவன் அப்படின்னா படைப்பாளி. இறைவனே இறையாக இருக்கிறான், இறையே உணவாக இருக்குது. படைச்சவனே தானே கொண்டு சாப்பிட்றான். ஆமாம். அப்போ இதுக்கு பேர் இறை வழிபாடு. அப்போ உணவு சாப்பிடும்போது தண்ணி தெளிச்சுட்டு அந்த உணவு தொட்டு கும்பிட்றோம் பார்த்தீங்களா. தொட்டு 3 நாளைக்கு சாப்பாடு இல்லாத வாழ முடியுமா? பயிற்சிக்காக வேணா இருக்கலாம். அவர் உணவே சாப்பிட்றது இல்லைங்க, வெறும் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாருங்கிறான். வெறும் தண்ணி குடிச்சிட்டு வாழ்ட்டோம், அது பயிற்சினால் இருக்கிறது. இயற்கை சட்டத்துக்கு ஒத்து வராது. ராமகிருஷ்ணர்கிட்ட ஒரு சீடன் போய், சாமி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு நான் நடந்து போவாங்க தண்ணி மேலே என்ன. அடே ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளோ பெரிய அதிசயம். எப்படிப்பா 50 கிலோ உடம்பு வச்சுக்கிட்டு தண்ணி மேலே ஒரு கல்லை தூக்கி போட்டால் விழுந்துருது, நீ எப்படிப்பா நடந்து போகிற? பயிற்சி எடுத்துருக்கிற சாமி. அப்படியா? எவ்வளோ? நான் 14 வருஷம் பயிற்சி எடுத்துருக்கிறேன். மொட்டா பை தம்படி காசு கொடுத்தா செம்படம் கொண்டு அந்த பக்கம் விட்டுறான். இதுக்கு 14 வருஷம் பயிற்சி எடுத்தேடா. அதில் என்னடா பிரயோசனம் நாட்டுக்கும் வீட்டுக்கும்? நீ தண்ணி மேலே நடந்து போகிறதுனால நாட்டுக்கும் வீட்டுக்கு என்ன பிரயோசனம்? ரைட்டு, இப்போ நான் சாப்பிடல, உணவு தண்ணி நீரை மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறேங்க. உன் பொண்டாட்டி சந்தோஷப்படுத்த முடியுமா? சமுதாயத்துக்கு எவல்யூஷன் ப்ராசஸில் ஒரு குழந்தை கொடுக்க முடியுமா? வெறும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறவன் பிள்ளை பள்ளிக்கூடம் கூட்டி போக முடியுமா? வேலை சமுதாயத்தில் இயக்கத்துக்கு உதவ முடியுமா? அது அந்த பயிற்சியில் மூழ்கி கிடக்கலாம். குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகத்தை. பயிற்சி மூலிமா ஒருத்தர் இருக்கிறாங்கிறது விட்டுருங்க, அது கேட்டகரிக்கு ஒத்து வராது. எல்லாத்துக்கும் ஒத்து வரணும்ல, எல்லாத்துக்கும் ஒத்து வர்றது தான் பயிற்சி. அப்போ என்னென்னா இறை வழிபாடு, உணவு இன்றியமையாதது. இது இறை வழிபாடு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபஸ்ட்டு மத வழிபாடு, 2 இன வழிபாடு, 3வது இயற்கை வழிபாடு, 4வது இறை வழிபாடு, 5வது குரு வழிபாடு. இந்த 4 சொல்லித்தரார்ல, இப்படி இப்படி இருக்குது, நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது. அது சென்ற காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை தர சரியில்லாததுனால சிரமப்பட்டாங்க. இப்போ நாம் அது வேண்டாம், இப்போ இருக்கிற அறிவு பயன்படுத்தி இப்படி வாழலாம், இப்படி வாழ்ந்தால் எதிர்காலத்தில் நல்லா இருக்கிறான்னு திரிகால ஞானம், சென்ற காலத்தினுடைய அனுபவத்தை வச்சு, நிகழ்காலத்தில் நடக்கிற நிகழ்ச்சியை வச்சு எதிர்காலத்தில் சிறப்பாக வாழலாங்கிறத கொடுக்கறது தான் இந்த 3 அறிவு விளக்குறதுக்கு பேர் திரிகால ஞானத்தை விளக்குறவர் அந்த குரு. அப்போ என்ன கொண்டு வானா குரு சொல்லிட்டார், நீ மாமிசம் சாப்பிடாத, சாத்வீகமான உணவு சாப்பிடு, கல் கறி மீன் சாப்பிடாத, கல் கறி மீன் சாப்பிடாத, ஆச்சுங்களா? சூதாட்டம் கொள்ளாத, ஆண் பெண் தவறான பால் உணர்வு கொள்ளாத, இப்படிலாம் இருந்துக்கிட்டு வாழப்பான்னு சில பல அறிவுரை சொல்லுவார். இவன் பயிற்சி எடுத்துக்கிட்டான், தெரிஞ்சுக்கிட்டான். போய் என்னமோ குரு சொன்னார், ஃப்ரெண்டும் கூப்பிட்டான்னு போனோம். நம்மளால் இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியாது. அதனால் என்னமோ மரியாதைக்காக அவர் எங்கே பார்த்தாலும் அவர் கும்பிட்றாங்க, நாமளும் கும்பிட்டு போகலான்னு குரு சொன்னதை குரு போட்டால் வச்சுக்கிட்டு ஒரு விளக்கு போட்டு கும்பிட்டுக்கிட்டே இருப்பான். இதுக்கு பேர் குரு வழிபாடு. இவனும் முக்திக்கு போக முடியாது. எங்கே போக முடியாது? போக முடியாது. ஒரு குருநாதர்கிட்ட போய் கேட்குறாரு ஒரு சீடர், சாமி கண்ணை மூடுனா ஏற்கனவே சிலையெல்லாம் சிலை வணக்கத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன்,
நிறைய படங்கள்லாம் வீட்டில் வச்சுருந்தேன், அதெல்லாம் மறந்துட்டேன். நான் தியான ரூமில் ஒரு தீபம் மட்டும் போட்டு கும்பிட்டுருக்கிறேன். உங்கள் போட்டா வச்சுருக்கிறேன் பக்கத்தில். வேறு சாமி போட்டால் இது இல்லை, கோயில் குளத்துக்கு போகிறதில்ல. அருவத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் உங்கள் ரூபம் வந்து கண்ணை மூடனா உங்கள் ரூபம் முன்னாடி நிற்கிதுங்கிறாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, பக்கத்தில் ஒரு சீசாக்கா துண்டு இருந்தது, எடுத்து நெத்தி கிழிச்சு விட்டார். இதை மட்டும் கவனிடா, என்னுடைய முகம் வந்தீங்கன்னா மண்ணில் தான் கிடப்பேன், விண்ணுக்கு போக மாட்டேன்னு. நான் ஒரு ஆசிரியர்ரா, நான் சொல்லிட்டேன். எனக்கு ஒருத்தன் சொல்லி கொடுத்தா, நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், என்ன மறந்துடு. அருவத்தை நினச்சிக்கின்னு சீசாக்கா துண்டு எடுத்து கிழிச்சு விட்டார். மறுபடியும் 1 மாதம் இதையே நினச்சிக்கிட்டு இருந்தான். அருவத்துக்கு போயிட்டான். நினப்பு பூரா அங்கே வந்துருச்சுல்ல. அருவம் மட்டும்தான் உண்மையான வழிபாடு. அது முக்தி வழிபாடு. இது 6வது வழிபாடு. புரியுதுங்களா? இது வந்து வழிபாட்டில் 6 வழிபாடு இருக்குது. 5 வழிபாடு இன்றியமையாதது. நம்மளை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக மத கட்டமைப்பு இன்றைக்கி வேணும், நாளைக்கு வேணும், நாளான்னைக்கு வேணும். நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் தொடக்கப்பள்ளி வேணுமில்ல. ஆனால் எம்பிஏ படித்ததுக்கப்புறம் நான் எல்கேஜியில் தான் படிப்புன்னு சொன்னேன். நான் 3வது எட்டில் படிச்சுட்டு முதல் 8 பள்ளிக்கூடத்தை படித்தா நல்லா இருக்குமா? அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே அதை விவரிக்கக்கூடாது. இல்லை, அது இல்லை. இதை மாறுபாடாக நான் வேறு மாதிரி சொல்லுவேன். என்ன இதுன்னா, எல்கேஜி பிள்ளை யூகேஜி பிள்ளைகளுக்கு யானையை வந்து காட்டுறதுக்கு அதைத்தான் அதில் வந்துருந்துங்க. அதெல்லாம் நீங்கள் அது பொழுதுங்க அத்தனையும் சொல்லுவேன். இதெல்லாம் நிறைய 50 சப்ஜெக்ட்டுக்கு மேலே சொல்லியிருக்கிறேங்க. ஏப்பார் ஆப்பிள், பி பார் பாப்பிள், சி பார் கேட்லாம் சொல்லியிருக்கிறேன். அது எம்பிஏவில் எடுத்து காட்டுவியா? அதெல்லாம் என்னுடைய யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேங்க. அதெல்லாமே வந்து நீங்கள் என்னென்னலாம் சொல்லவோன்னு நினைக்கிறீங்களா? நான் பெருமைக்காக சொல்லலை. அனைத்தும் அதுக்குள்ளே கிடக்கும். நீங்கள் 1 2 மட்டும் அதை பார்த்துருப்பீங்க. 150 போல்டர் இருக்குதுங்க. அதுக்குள்ளே ஒவ்வொன்றையும் தள்ளிவிட்டு பாருங்கள். முழுவதும் அத்தனையும் பார்த்தா தான் தெரியும். எல்லாம் எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் இருக்குது. அதில் சொல்லியிருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அதனால் வழிபாட்டில் 6 விதமான வழிபாடு. அதே மாதிரி அடக்காவறதில் இறப்பில் 6 விதமான இறப்பு இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே ஆன்மீகம். அப்போ இந்த வழிபாடு 6 விதமான வழிபாட்டில் எந்த ரேஞ்சில் நாம் இருக்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ரேஞ்சுக்கு உங்களுடைய போக்கில் விட்டுறேன். இறப்பில் 6 விதமான இறப்பு இருக்குது. இது எப்படி 6வது வழிபாடு நம்ம முக்திக்கு உதவுதோ, அதே மாதிரி அதில் 6வது இறப்பு தான் அடக்கம். 6வது அடக்கம் தான் நல்லடக்காய் நம்ம முழுமையடைய முடியும். 1 இயற்கை மரணம். அது இயற்கையாக ஆயுசு வந்தோம் நோய்வாய்ப்பட்ட படுத்து இறந்துடுறாங்க. அவங்க ஆன்மீகமெல்லாம் எதுவும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க நினைப்பப்பட்டிருக்குது, அப்படி போயிடும். இதுக்கு பேர் இயற்கையாக நடக்கிற மரணம். ஆன்மீகத்தை பற்றி அவங்க எதுவும் தெரிஞ்சிக்கல. அவங்க என்ன மனசுன்னு ஓடுதோ அந்த மன ஓட்டத்துக்கு இந்த மாதிரி பிறப்படுது. இது இயற்கை மரணமாக. இன்னொன்று இயற்கை சீற்றம். ஒரு பூகம்பம், பூமி வெடிக்கிறது, உள்ளே போயிடுவாங்க. ஒரு கடல் கரையில் போய் நிற்கிறாங்க. திடீர்னு எதிர்பார்க்காத கடல் கொந்தளிப்பு வந்து முழுகிடும். இது இவங்க மேலே தப்பு இல்லை. இயற்கை மரணம், இயற்கை சீற்றம். கூடவே வந்தீங்களா தான். இயற்கை மரணங்கிறது யாரும் சம்மந்தம் இல்லையே. அது யாரும் சம்மந்தம் இல்லையே. இது இயற்கை சீற்றம். அதனுடைய கொந்தளிப்புனால அவன் சிக்கிக்கிட்டான். அதனால் இயற்கை மரணம் 1. இயற்கை சீற்றத்தினால வர்றது 1. இன்னொன்று தற்செயல் விபத்து. நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க ஒரு ஊருக்கு பைக்லேயே கார்லேயே, விபத்து நடக்கணும்னு நீங்கள் போகல, எதிர்பாராத விபத்து. அது விபத்து நடந்து கையாக காலாக போய் ஏதோ ஒன்று அடிபண்டாகி ஆஸ்திரி கொண்டு போகிறாங்க, டெத் ஆயிடலாம். இது வந்து தற்செயல் விபத்து. நல்லா புரிஞ்சுக்குங்க. இயற்கை மரணம், இயற்கை சீற்றம், தற்செயல் விபத்து. இன்னொன்று யாரோ ஒருத்தன் உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வஞ்சத்தை வச்சு கொலை பண்ணிடுறான். அடுத்தவனால் கொலை உண்டு போகிறது. இது இது நடக்குதுல்ல. இந்த உடம்பு எப்படியெல்லாம் அழியுதுன்னு சொல்கிறேன். 5வது தற்கொலை. 4 அடுத்தவன் நம்மளை கொலை பண்ணிடுறான். 5 நீங்கள் ஏதோ ஒன்றில் வாழ்க்கையை வெறுத்து போய் சூசைட் பண்ணிக்கிறீங்க நீங்களே. 4 கொலை, 5 தற்கொலை, தனக்கு தானே கொலை பண்ணி 5. 6வது தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, முழுமையாக அடைஞ்சிட்டீங்க. யார் வந்தாலும் எப்படி இருக்குன்னு உங்களை விசாரிக்கிறாங்க. பாபு எப்படியப்பா இருக்கிற? 50 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டு, பாபு நான் சிறப்பாக இருக்கிறேங்க ஐயா, என்னுடைய கடமையை நான் எடுத்த பிறவி கடனை முடிச்சிட்டேன், பசங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய செஞ்சுட்டேன், நல்லா இருக்கிறேன், அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அவன் எப்போ கூப்பிடுவானோ தெரியாது, நான் ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த குறையில்லை, எனி டைம் நான் அடக்காயிரும்னு சொல்கிறீங்கல்ல. மன விரும்பி இயக்கம். இது என்ன இருக்கா?
மன விரும்பிக்கு நான் எப்போ வேணாலும் போயின்னு சொல்லி நீங்கள் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, உத்தரவே கொடுத்துட்டீங்களே. எந்த நாள் வேணாலும் அடக்காயிருவேன், நான் செவனே இருக்கிறேன், நான் எங்கேயும் வெளியே போகிறது வர்றதில்ல, எந்த வரசூலை வச்சுக்கல், அவனை நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், எப்போ கூப்பிடுவானே தெரியலைங்கிறீங்களே. இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு, முழுமையான மரணமில்லா 6வது. அந்த 6வது மையம் அருவமாக இருக்குதல் அவனை நினச்சிக்கிட்டு போயிடணும். இந்த 5 வரைக்கும் எல்லாமே புல நின்போம். 6வது மையம் புருவ மையம் நெற்றிக்கண்ணு அருவமாக இருக்கிறான். அந்த 6வது பிறப்பு இங்கே நடக்கணும், இறப்பு 6வது இறப்பு இங்கே இந்த நனவில் நடக்கணும். அவன் அங்கே போயிடுவான், அது கூட்டி போயிடும். ஏற்கனவே போயிருக்கிறீங்கள, புருவ மையம், உச்சி மையம், ஆதி மையம். ஆதி மையத்துக்கு போய் மௌனத்தில் இருக்கிறீங்கள, அந்த மௌனத்துக்கு போனது சாயுத்தியம் போனது மறுபடி சாலாவும் வராது. சாயுத்தியம் போன ஒரு ஆன்மா சாலாவத்துக்கு வராது, அங்கே செட் ஆயிடும், ரிட்டர்ன் வராது. அதான் பிளாக் ஹோலில் போய் பூந்துருதே, அதுலேருந்து இழுக்க முடியாது. கடல்லையும் அதே மாதிரி இருக்காங்க, கடலில் இருக்க சுழற்சி இருக்குது. அங்கே கப்பல் போச்சுன்னா வராது, இழுத்துக்க, அந்த பக்கம் போகாது. மேலே என்ன நடக்குதோ ஏங்க அண்டத்தில் உள்ளது அப்போ நடக்குமில்ல அத்தனை. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா, இந்த பூமி சுற்றுறதுல நாம் பூமி இங்கே இருக்குதுங்கிறோம். நீங்கள் நமச்சிவாயின்னு தலைகளாக படிக்கிறீங்க, கரெக்டான முறையில் படிக்கலை. அது முறையாக வர்றது எப்படி? யா வா, விண்ணில் யா, காற்றுல வா, நெருப்பில் சி, நீரில் மா, மண்ணில் நா. அப்போ எப்படி? யா வா சி மா நா, இதுதான். ஆனால் நீங்கள் இங்கிருந்து நான் மா சி வா யா இப்படி தான் போகிறீங்க. இதை திளி போடுங்க அப்படி. இப்போ நீங்கள் கோயிலில் சிவலிங்கம் எப்படி பார்க்குறீங்க? லிங்கமுத்திரா, லிங்கமுத்திரா. ஆ உடையார், உடையா அம்மா, ஆ ஆன்மா, ஆ ஆன்மா, உடையார் உடையாம்பிகை, உடையாம்பிகை அம்மா, ஆ ஆன்மா அப்பா. இது சிவலிங்கம் இப்படி இருக்கா? இது இருக்குது இங்கே. எப்படி இப்படித்தானே காட்ட முடியுங்க. ஆனால் இது ஒரிஜினலாக இது திருப்பினீங்களா? பூமி பாருங்கள், டிஸ்கவரியில் போய் பூமி உருண்டையில் நடுவாண்ட மொட்டையாட்டு ஒன்று அப்படி மொத்துக்கிட்டு இருக்கு பூமி சுழற்சியில். இதை அப்படியே திருப்புனா இதுதான் படைத்தல் குறியீடு, இப்படி இருக்கும். பூமி சுழற்சியில் போட்டு பாருங்கள், டிஸ்கவரியில் பாருங்கள் வரும். அப்போ மேலே இருந்தது அழுத்தம், அழுத்தத்தினால வருது. அதனால் இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. தெரிஞ்சுக்கிட்டு நிறைய தெரிஞ்சுக்கிறதுனால பிரயோசனம் இல்லை, அனுபவிக்கிறது கஷ்டம். அப்போ வந்து இந்த இறப்பில் 6 உங்களுக்கு நான் இறப்பில் 6 சொன்னது ஒத்து வருதுங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? வழிபாட்டில் 6 வழிபாடு முறை சொல்லிட்டுனா, இறப்பில் 6 வழிபாடு சொல்லிட்டுனா, 6வது வழிபாட்டில் தான் நம்ம போவோம். இறப்பில் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க, நீங்கள் கேட்டு தெளிவு. ஏன்னா தெளிவு தாங்க ஆன்மீகங்கிறதே, அறிவனுடைய தெளிவு தான், தப்பு இல்லை. நீங்கள் 1 2 இருந்தால் கேளுங்க. ஜாதகம் சாதகமாக சொல்கிறது தான் ஜாதகம். இந்த ஜோதிடம்ன்றது வந்து ரொம்ப ஆராய்ச்சி நிலை. கண்டிப்பாக சித்தர்கள் வந்து ஆராய்ச்சி நிலையில் இது பண்ணியிருப்பாங்க. அந்த சித்தர் நிலைகளில் வந்து ஜோதிடம்ன்றது வந்து இருந்தது உண்மைதானா? அதாவது வந்துங்க, சித்தர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டு போனது வந்துங்க, அவ்வளவும் வந்து மெய்யான மெய், மெய்யான மெய், மெய்யான மெய், மெய்னா உண்மை, உண்மையான உண்மை. ஆனால் அந்தர்கள் சித்தர்கள் சொன்ன மனநிலையிலிருந்து இதை படித்து சொல்கிறதுக்கு உண்டான மானிடர் 19ஆம் நூற்றாண்டோட முடிஞ்சுது. எப்போ முடிஞ்சுது? 19ஆம் நூற்றாண்டு. அப்போ 125 வருஷத்தில் 5 தலைமுறைக்கு அந்த அறிவு யாருக்கு இல்லை. சும்மா பெருமைக்கு வேணால் சொல்லிக்கலாம். எனக்கு உதிக்கிறத நான் சொல்கிறேன், என்னுடைய அறிவுக்கு அந்த மாதிரி ஆளுங்க இல்லை. எல்லாம் காலேஜில் போய் அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் வச்சு தான் படிப்பேன். படிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க. நான் வந்து அதை நம்புவது இல்லை. ஜோதிடத்தை எந்திரம் மந்திரம் ஜோதிடம் எதையுமே நான் நம்புவது இல்லை. ஏற்கனவே ஒரு நல்ல பேசி போட்டுக்கிறேன். பொழுதுனிக்கு அதை பேசி பேசி போட்டு சொன்னாலும் சங்கட்டமாக இருக்கும். இல்லை இல்லை இருந்தாலும் நான் போட்டு அது இல்லை இல்லை என்ன அதை நம்பி தொழில் செய்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க. அதனால் உங்களுக்கு தொழில் செய்கிறாங்க. பஞ்சபூதத்தினால ஆன உடம்பு. அப்போ இந்த உடம்புனால் ஒன்று தான், அங்கம்னால் ஒன்று தான். எனக்கு அங்கமெல்லாம் பதறுதுரா, 5 உசுறு சாவுதுறாங்கிறான்ல. 5 உசுரா என்ன? விண்ணிலிருந்து மண் வரைக்கும் 5 உசுறு. எனக்கு 5 உசுறு போயிடுச்சுறாங்க சொல்கிறான்ல. அப்போ ஆட்டோமேட்டிக் ஒன்று அறியாத வருதில்ல. அப்போ பஞ்ச அங்கம். இந்த பஞ்ச அங்கத்தை வச்சு 12 ராசி, 27 நட்சத்திரம்,
அதுக்கு ஒரு லக்கணம். ராசினா அது சூரியன் அப்பா, லக்கணம்னா நட்சத்திரம்னா அம்மா. 29 நாளைக்கு ஒருக்கா பௌர்ணமி வரும், 14 நாளைக்கு ஒருக்கா பிரதோஷம் வரும். 2 பிரதோஷம் 28 நாள் போயிடும். பௌர்ணமி பிரதோஷம், அமாவாசை பிரதோஷம், 2 பிரதோஷம். 29வது நாள் பெண்கள் மாதவிடாய் ஆவாங்க. 29 நாளைக்கு ஒருக்கா கரெக்டாக வரும். இது வந்து மாதத்தை வச்சு பிரித்தாங்க. இதுக்கு வந்து அதனால் 27 நட்சத்திரம் பெண்ணு, 12 ராசி. இது வந்து நட்சத்திரம் சூரியன், அது ராசி சூரியன், நட்சத்திரம் சந்திரன்னு வச்சாங்க. இந்த சூரியன் சந்திரன் உடம்பும் உயிருமா இருக்குது. இதை வெளிப்படுத்துறதுக்கு மனசு வேணுமில்ல, அந்த மனசை வந்து லக்கணம்னு வச்சாங்க. நான் சோசியத்துக்குள்ளே அதிகம் போகல, செவி வழியாக கேட்டதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் ஜோதியம் முதல்ல சோசியத்தை நான் நம்புறதில்லை, அதை படித்ததும் இல்லை, செவி வழியாக கேட்டதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ ராசினா சூரியன், அது வந்து அப்பா. நட்சத்திரம்னா சந்திரன், அது அம்மா. 2 இணையிற போது பேச்சாற்றல் வருது, அது லக்கணம், அது பேசுறது. அதனால் இதெல்லாம் வச்சு பஞ்சாங்கம்னு வச்சு அதை சொல்லி இந்த சுழற்சியில் இப்படி வரும்னு போட்டிருக்காங்க. அந்த சுழற்சியில் வருங்கிற போது அதை மாற்றுற சக்தி யாருக்கும் கிடையாது. சித்திரர்கள் எந்திரம் மந்திரம் தந்திரத்தினால மாற்ற முடியுமா? அதை அனுபவித்து தீக்கணும், அனுபவிக்கிறதுக்கு உண்டான மனோ வலிமையை வளர்த்துக்கப்பான்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். அதை அனுபவித்து தான் தீத்தாவணும். அந்த அனுபவித்து தீக்கிறதுக்கு உண்டான மன வலிமையை நீ வளர்த்துக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ உன்னுடைய ஜிப்பில் வந்து நீ கெட்டதை பதிவு பண்ணி வச்சுட்டு எல்லா புண்ணிய நதிக்கரையில் போட்டு குளிக்க வச்சுட்டு கொண்டாந்து போட்டீங்கன்னா பழசு தான் பாடுமா? அது நீ கெட்டதெல்லாம் மறைஞ்சிருமா? சிப்பு கெட்டதெல்லாம் தண்ணியில் போட்டால் கெட்டு போயிடும், சிப்பே முடிஞ்சு போயிடும். அதாவதுங்கய்யா, உங்களோட அழிவுன்றது வேற விஷயம். உங்களோட அறிவியலுக்கு பிரகாரம் அது போயிருது. பதிவு தான் நான் கேட்குறேன், பதிவை கேட்குறேன். பதிவு நம்ம என்ன பதிவு பண்ணி வச்சோமோ அதுதான் இருக்கும். அதுதாங்க உங்களோட சாதாரணமாக வர்றவங்கலாம் நெட்டில் பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து நீங்கள் அறிவியல் கூட்டு தள்ளுங்க, பதிவு தான் கேட்குற. ரைட்டு, தண்ணியில் போடல, அந்த சிப்பை வச்சுட்டு 108 அர்ச்சனை பண்ணுறேன், அப்படி வச்சுக்கலாம். சிப்பு 1008 அதானே. அப்போ அதை வந்து தேவையில்லை, திருவாசகம் தேவாரம் திருவாசகம் வேணும்னா அந்த சிப்பில் இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணுமல்ல. அப்போ இந்த உடம்புல இருக்கிறது நீ எந்திர மந்திரம் போய் ஒருத்தர்கிட்ட வாங்கி கட்டினா உன்னோட பதிவு போயிடுமா? அனுபவிச்சு தான் தீக்கணும். அப்போ இந்த பஞ்சாங்கம் ஜாதகத்தில் நிலவ உன்னுடைய பிறப்பு இப்படித்தானே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நீ வந்து ஏற்றுக்குவோணும். அதுக்கு பண்ணுற பரிகாரம் உன்னை மாற்றாது. ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீ வெற்றியாளன்னு அர்த்தம். ஏற்றுக்கிட்டா வெற்றியாளன்னு அர்த்தம். 4 பேர் செடி வாங்கிட்டு வந்தீங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், வச்சிங்க 4 பேர் செடி வச்சிங்க. ஒருத்தனது ஆப்பிளாக காய்க்குது, ஒருத்தனது ஆரஞ்சியாக காய்க்குது, ஒருத்தனது கொய்யாவாக காய்க்குது, ஒன்றுது அரளியாக காய்க்குது. இந்த அரளி செடி கடைசி வரைக்கும் அந்த அரளி செடி அரளி காய்க்குமா? இடையில இது அது ஆப்பிளாக ஆரஞ்சு மாறுமா? அது மாறவே. அப்போ எவனுடைய பிறப்பு எப்படியோ அவன் வந்து அதை அனுபவித்து தான் தீத்தாகணும். அதை மாற்றுறதுனா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். படாத பாடுபடணும். அதனால் அது வந்து சித்தர்கள் சொல்லிட்டு போனதெல்லாம் பூமியினுடைய சுழற்சி பிரபஞ்ச இயக்கத்தை கணிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை வந்து சோதிச்சு திடமாக சொல்கிறது ஜோதிடம். சோதிச்சு திடமாக சொல்வது ஜோதிடம். அந்த சோதிச்சு திடமாக சொல்கிறவங்க 0% பரிகாரம் சொல்ல மாட்டான். 0% பரிகாரம் சொல்ல மாட்டான். அகத்துக்கு சாதகமாக சொல்கிறது ஜாதகம். அவனுக்கு ஒரு 50,000 பணம் தேவைப்பட்டுச்சுன்னா உனக்கு நிறைய கொண்டு தூக்கி போட்டுருவான். 6 மாதத்தில் உனக்கு பெரிய எமகண்டில் இருக்குது, இதை செஞ்சீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க, 50,000 கொடுத்துட்டு போவான். அவனுக்கும் ஜாதகம் உனக்கும் ஜாதகம், 4 வார்த்தை ஜாதகமாக சொல்லிடுவான். உனக்கு மாற போகிறதில்ல, நீ பணத்தை கொடுத்துட்டு தெரிஞ்சிட்டு வர வேண்டியதான். சோதிச்சு திடமாக சொல்கிறவன் எந்திர மந்திரம் சொல்ல மாட்டான். இது இப்படி தான் இருக்குது, மனசு தேத்திக்கிங்க. மனசு தேத்திக்கணும்னு சொன்னால் பொக்குன்னு போயிடுவான். அறிவு அறிஞ்சவன் கவலைப்பட மாட்டான். அறிவறிஞ்சவன் தான் ஜாதகம் பார்க்க போகிறது இல்லையே. ஆனால் இவன் மனசு பொக்குன்னு போடக்கூடாது, வழிகாடு வேணுமில்ல. வழிகாட்டு வேணுங்கிறதுனால அதனால் என்ன பண்ணுவானா, மனசை மாற்றி ஒன்றுமில்ல, மடம் மாற்றம். ஒரு 6 மாதத்துக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு 10 மாதத்துக்கு நீங்கள் குலதெய்வத்துக்கு விளக்கு போடுங்க. இவன் என்ன போட்டானாலும் இவனுக்கு எப்போ துன்பம் தீருதோ அப்போ தான் தீரும். இதை நினச்சி அவன் பொக்குன்னு போகக்கூடாதுல்ல, அதுக்காக சில வேலை சொல்லுவாங்க. மற்றபடிக்கு அதில் ஜாதகமெல்லாம் ஜாதகப்படி எதுவும் நடக்காது.
அது அப்படி எதுவும் நடக்காதுங்க. அதுல பக்தி இதுல பொருளுங்க. உன்னத மார்க்கத்துல அவன் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதுவார் தம்மை உயிர்ப்பது நாதன் நாம நமச்சிவாய். எவன் காதலாகி கசீரான்? காதலாகி கசீறது யார்? யார் வர்றா பயிற்சிக்கு? இத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு போகிறவங்கள என்ன போடுறாங்க? போன மாதம் மன்னவங்களை கேட்டு பாருங்கள். தவம் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்பேன், மனசு கேட்காத. நியாயமாக அவங்க தான் ஃபோன் பண்ணணும் ஆசிரமத்துக்கு. ஆனால் நான் பண்ணி கேட்பேன். உபதேசம் வாங்கிட்டு போனீங்களே பண்ணு. எங்கே பண்ண முடியலைங்க, 2 நாள் வெளியூர் போயிட்டுங்கிறான். அப்போ இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி நினச்சிட்டு இங்கே வர்றான், ஏதாச்சும் வருமானா? 0% வராது. தியானத்தில் உண்மையாக போனீங்கன்னா கஷ்டம் உனக்கு அதிகம் வரும், இன்னும் துன்பம் வரும். அதெல்லாம் நீ ஏற்றுக்கிறதுனா தான் அதுக்கு வரணும், சும்மாலாம் வரக்கூடாது. பெருசாக செல்வந்தராயெல்லாம் ஜவுரியமாக இருக்கலாம்னா ஒரு காலம் நடக்காது. தியானத்துக்குள் உள்ளே போக துன்பம் அதிகம் வரும். அது யாரும் சொல்ல மாட்டாங்க. எப்படி ஒன்று செல்வந்தராவ செல்வாக்காவ? நீ இறைவன் நாடி போகிற, அவனே பிச்சைக்கார சுடுகாட்டில் இருக்கிறான். எதை நாடுறையோ அதுவாக தானே மாறுவேன். எதை நாடுறையோ அதுவாக தானே மாறுவேன். பற்றுக்க பற்றற்றானே பற்றுக்கன்னா அந்த வேஷமெல்லாம் எதுக்கு? வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தால் வெளியே இருக்கிறவன் நம்மளை பார்த்து கும்பிடுவான். அதனால் ஏன் என் பொருளாதார இழக்கணும்? நீ கரெக்டாக வாழணும்னு நினைப்பேன். அதிகமாக சம்பாதிக்க போக மாட்டேன், தியானம் பண்ண வேணும், சிந்திக்க வேணும். அப்போ உன்னுடைய வேலை குறையும் கொஞ்சம். அப்போ என்ன பண்ணுவீன்னா நீ ஆனால் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு பாடுபடுவேன். நீ குடும்பத்தை விட்டு போக மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு தேவையானது எவ்வளவோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி விட்டுருவேன். சமுதாயத்தில் எடுக்க மாட்டேன். நம்ம சம்பாதிக்க என்ன பண்ண போகிறோங்கிற மனம் வந்துடும் உனக்கு. மனம் நிறைவாயிடும், வருமானம் குறைஞ்சிரும், மனசு நிறைவாயிடும். அதனால் 100% சம்பாதிக்க முடியாது, மனசு தெளிவாயிடும். நம்ம இறைநிலைக்கு போயிட்டாலே அதைத்தான். ஆனால் இவன் சம்பாதிக்கிற எண்ணத்தில் வரலாம், சம்பாதிக்கிறங்கிற எண்ணத்தில் இருக்கிறான்ல. இல்ல இதுல உள்ளது உங்களை தேடி வந்துட்டாங்கல்ல, கண்டிப்பா மாறிடுவாங்க. அதனால கொஞ்சம் சூழ்நிலைகள் அது பக்திங்கிறது என்னன்னா, நீங்க தியானம் பண்றீங்களா அதுக்கு பேர் தான் பக்தி. இதுல தியானம் பண்றதுக்கு பக்தி. ஆனா பக்தி மார்க்கத்தில் இருந்து வந்தாத்தான் இதுல பக்தி அடைய முடியும். தீவிரமான டெய்லி காலையில் சாயந்தரம் கம்பல்சரியாக குறிப்பிட்ட நாளைக்கு. நான் சொல்கிறது ஒரு மண்டலம், ஒரு மகாமகம். இப்போ ஒரு மண்டலங்கிறது 48 நாளைக்கு. இன்றைக்கி உபதேசம் வாங்கினா 48 நாள் மிஸ் ஆகாத பண்ணி பழகணும். அது ரெகுலராக பண்ண வச்சிரும். அப்புறமா ஒரு 12 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து தவம் பண்ணிட்டீங்களா, அதுக்கு மேலே நீங்கள் வாழ்நாளில் தவம்னு பண்ண வேண்டியதே இல்லை. ஒரு மகாமகம் பண்ணிட்டீங்களா, நீங்கள் சாதாரண மனிதனாக இருப்பீங்க. என்ன வேணாலும் படுத்துவங்களா, என்ன வேணாலும் எந்திரிக்கலாம். கண்ணை மூடினீங்களா உங்களுக்கு விண்கலத்துக்கு போயிடும். கண்ணை மூடுனா போயிடும், எந்த தடுங்களும் வராது. இந்த குழப்பமெல்லாம் தீங்கிறதுக்கு தான் ஒரு 12 வருஷம் தேவைப்படுது. இது இல்லை நீங்கள் எந்த பொருளை நினச்சாலும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில தானே கிடக்குது. அது சூரியனா சந்திரனா எல்லாமே அதனுடைய வேலைக்காரன் தானே. அதெல்லாம் நின்று பார்த்து என்ன பண்ணும்? உங்களுடைய அல்டிமேட் கோல் பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும், பிஎம் பார்க்கணும். இடையில எத்தனை உருப்படி பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? ஆனால் அதுங்களை போய் பார்க்குறதுக்குள்ளே பல ஆயிரம் பேர் இருப்பான் செக்யூரிட்டி. நீங்கள் தான் நேரடியாக பிரதமருக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு, க்ரீன் கார்டு கொடுத்துட்டாரு. நீ க்ரீன் கார்டு உன்னை யார் தடுக்க போகிறா? வெளியே இருக்கிறவங்களை பார்த்து நின்று செக்யூரிட்டிலாம் பார்த்து நீ அசிப்படுற? அசிப்பட வேண்டியது இல்லையில்ல. அதனால் அது அப்போ தியானம் பண்ண வேண்டியதில்லை. பாயிண்ட் அங்கே போயிடும். அதுக்கு 12 வருஷம் பாடுபடணும். தொடர்ந்து 12 வருஷம் பாடு பண்ணும்போது அதுவும் மாறிக்குவீங்க. அது மாறிக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வெளியே அதை தேடி அடைய வேண்டியதில்லை. அங்கே உபதேசத்துக்கு போகணும், இங்கே உபதேசம் அங்கே போய் தெரிஞ்சுட்டு வரலான்னு போனால் உங்கள் மனம் விரும்புதுன்னு அர்த்தம். இன்னொருத்தரை சோதிக்கலாங்கிறது அர்த்தம். ரெண்டு அர்த்தம் ஆகிடும். முழுமையை அடைஞ்சிட்டா, எம்பிஎல் முடிச்சுட்டா மறுபடியும் டிகிரிக்கு போகக்கூடாது. இப்போ கருந்தொலை பற்றி ஒருத்தருடைய விளக்கம் கேட்டுட்டா எதையே நம்பி அதில் இருக்கணும். அங்கே என்ன சொல்லுவாங்க பார்க்கலான்ட்டு போனால், இங்கே என்ன சொல்லுவாங்க பார்க்கலான்னு போனால் அது நம்ம எதையும் நம்மக்கிட்ட ஒட்டாது. பள்ளிக்கூடம் போகிறவங்க அனைவரும் கலெக்டர் ஆக முடியாது. ஆனால் பள்ளிக்கூடம் போகாத கலெக்டர் ஆக முடியாது. கண்டிப்பாக முடியாது. புரிஞ்சுங்களா? வேலைக்கு போகிறவெல்லாம் முதலாளி ஆக முடியாது. ஆனால் வேலைக்கு போகாத முதலாளி ஆக முடியாது. வேலைக்கு போகிறவங்களாம் முதலாளி ஆக முடியாது. வேலைக்கு போனால் தான் முதலாளி ஆக முடியும். ஆனால் வேலைக்கு போகிறவங்களாம் முதலாளி ஆகிறானா? முதலாளி ஆகிறதில்ல. ஒரு சிலர் மட்டும்தான் அந்த கடுமையான உழைப்பு. அதுக்கு தான் பள்ளிக்கூடத்தை சொன்னேன் கலெக்டர் ஆக முடியாது. அரசியலுக்குள்ளே போகிறவங்களாம் மந்திரி ஆக முடியாது. அரசியலுக்குள்ள நுழையிறவங்களாம் மந்திரி ஆக முடியுதா? முடியாதில்ல. ஆன்மீக பயிற்சிக்கு வர்றவங்களாம் ஞானி ஆக முடியாது. கண்டிப்பாக ஆன்மீக பயிற்சிக்கு வர்றவங்களாம் ஞானி ஆக முடியாது. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ தெரிஞ்சுதுன்னா வள்ளலார் மாதிரியே நாம் இருந்தால் நாமளே வள்ளலார் தான் சொல்லுவாங்க. பசி போக்குறது அப்படின்னா ஒரு உணவுன்னு இல்லைன்னா உயிர் டெத் ஆயிரும். உணவில்லாத உசுறு வாழ முடியாது யாருமே. அதனால் முதல்லையே சொன்னேன், நீரை பற்றி சொன்னேன். உணவுன்னு இல்லைன்னா எப்படி வாழுவீங்க? அது வைராக்கியத்துக்காக பயிற்சியில் வாழ்கிறத விட்டுங்க, அவங்க குடும்பமே நடத்த முடியாது.
இந்த 100% இவருடைய முயற்சி அளவுக்கு போகிறவங்க வெளியே கண்ணுக்கு தெரியாது உங்கள் மாதிரி கூட ஒருத்தர் இருக்கலாம், முயற்சி பண்ணலாம். எனக்கு சொல்லிக் கொடுத்த மகான் கூட அந்த முயற்சி பண்ணல. எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான். 24 வருஷம் அவர் கூட இருந்தேன். இவர் 24 வருஷம் அவர் கூட இருந்தேன். நல்லா தான் வயிற்றுக்கு திருப்தியாக தான் சாப்பிட சொன்னார். தூய்மையான உணவு சாப்பிட சொன்னார். சுத்தமான உணவு சாப்பிட சொன்னார். சராசரி மனிதனுக்கு உணவு இல்லாத வாழ முடியாதுங்க. உணவு இல்லாத வாழ முடியாது. நீங்கள் சொல்கிற முயற்சி வந்து நீர், வெப்பம், காற்றை எடுத்துக்கிட்டு வாழுதுங்கிற உணவு சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறீங்க. நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க, நல்லது. நீங்கள் கடைப்பிடிங்க. இல்லை, நான் கடைப்பிடிக்க முயற்சி தான் பண்ணுறேன். நீங்கள் கடைப்பிடிக்க சொல்கிறீங்களா, உங்களை வாழ்த்துறேன், பாராட்டுறேன். நீங்கள் கடைப்பிடிக்கிறது உணவை நான் கடைப்பிடிக்க மாட்டேன். என்னால் அந்த உணவுக்கு நான் போகிறதில்ல. நான் திருப்தியாக சாப்பிடுவேன். 2 வேளை திருப்தியாக சாப்பிடுவேன். முழுமையான உணவு சாப்பிடுவேன். வெஜிடேரியன் உணவு சாப்பிடுவேன். அவ்வளோதான். பியூர் வெஜிடேரியன் உணவு சாப்பிடுவேன். முழுமையாக சாப்பிடுவேன். அதுக்காக ஒருத்தர் மகான்களை கும்பிட்டு அவர் மாதிரி இருக்கணும்னா உலகம் எப்போவே முக்தியாக இருக்குமே. ஒருத்தன் கோயிலுக்கு பூஜை பண்ணுறான், சிவன் கோயிலுக்கு பூஜை பண்ணால் சிவனாக ஆகிறான். இது வந்து குருநாத் அவங்க சொல்லி கொடுத்துட்டு போன விஷயத்தை சொல்கிற மொழிய பழக்க வழக்கம் முடிஞ்சதுன்னா எல்லாமே அவங்க மாதிரி தான் ஆவாங்க. எல்லாமே அவங்க மாதிரி தான் ஆவாங்க. அவங்க வந்து ஒழுக்கமாக இருக்கிறது கடைப்பிடி. ஒரு யூனிவர்சிட்டியில் ஆயிரக்கணக்கான படிப்பு இருக்குது. இவங்க வந்து யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம், சித்தர்கள், மகான்கள், பல்கலைக்கழகம். அதில் ஒரு படிப்பை நம்ம படிக்கிறோம். ஒருத்தன் பிஇ படித்தான், எம்இ முடித்தான், எம்பிஎல் முடித்தான், காலேஜுக்கு லெக்சர் ஆகிட்டானா அவன் ஏற்கனவே படித்த வாத்தியார் வந்து சொல்லி கொடுத்த மரியாதைக்கு அந்த போட்டான் வச்சுருக்கிறான். ஆனால் அந்த வாத்தியார்கிட்ட இருந்த ஆக்டிவிட்டி பழக்க வழக்கமே வச்சுருப்பான்னு சொல்ல முடியுமா? ஆனால் அவன் அந்த வாத்தியார் படித்ததை இவனும் படிச்சிருக்கிறான். சொல்லித்தரத்துக்கு பழக்க வழக்க வித்தியாசம் வரும். அந்த வாத்தியார் என்ன படித்தாரோ அதை இவரும் படிச்சிருக்கிறான். இத்தனை பிரிவு இருக்குது. சோறு இல்லாத வாழலாமா? வாழலாம். நீ முயற்சி பண்ணு. சோறு தின்னு வாழலாமா? வாழலாம். முயற்சி பண்ணு. கறி சாப்பிடாது, கறி மீன் சாப்பிடாது, சைவத்தை சாப்பிட்டு வாழ. அந்த சைவம் இதுலங்கயா நம்ம முட்டை வந்து சைவத்தில் செய்கிறதா இல்லையாங்கயா? ஏன்னா இப்போ விலங்கினங்கள்லாம் வலி துடிக்குது, சரி, ஓகே. இது முட்டையில் வந்து உயிரினம்ன்றது வந்து, ஏன்னா இப்போ செடியிலையும் உயிரினம் இருக்குது. அதை நம்ம முட்டையில் உயிர் இல்லாத குஞ்சு எப்படி வருது? நான் அது சொல்லுங்க. அப்போ அதுதான் நான் கேட்குறது கேட்டுக்குங்க, சொல்கிறதில்ல. நீ கேட்டீங்க முட்டையில் உசுறு இல்லைன்னா குஞ்சு எப்படி வருதுன்னு கேட்குறேன். அதான் செடியிலையும் உயிர் இருக்குல்ல, அதையும் சாப்பிட்றோம்ல, அதுதான் கேட்குறீங்க. இப்போ பூமி தாய் வயிற்றுல இருந்து வர்ற கேட்டீங்கல்ல, உயிர் இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டீங்கல்ல அதோட இருக்கு. செடியில் இது ஏற்கனவே சொல்லிருக்கேன், உங்களுக்காக சொல்கிறேன். செடியில் உசுறு இருக்குது, அதையும் சாப்பிட்றோம். முட்டையிலையும் வந்து உசுறு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ இந்த முட்டை வந்து குஞ்சு ஆகுது. முட்டை வந்து குஞ்சு ஆகுது. முட்டையினுடைய குஞ்சு தானே கோழி. இந்த இடத்துல கோழி இருக்குது. அந்த முட்டையினுடைய பெறா முட்டை தான் குஞ்சாக வருது. கோழி முட்டை கோழியாக வருது. அப்போ வந்து முட்டையில் அதுக்கு மேலே சொல்ல வேண்டியது, அந்த முட்டை வந்து உயிராக பரிணமிச்சு வருது. இப்போ நீங்கள் இந்த மரம் இருக்குதுல்ல, இந்த மரத்துலேருந்து ஒரு செடியை பிச்சுட்டீங்க. இந்த கோழி அந்த ஆடு எல்லாம் இந்த பக்கம் நிற்கிது, அங்கே உசுறு இருக்குது. தாவரத்துலேயும் உசுறு இருக்குது. இதுவும் உசுரை கொண்டு தான் சாப்பிட்றோம். அதையும் இதை உசுரை கொண்டு சாப்பிடும்போது உசுறு இருக்கும்போது அதை கொண்டு சாப்பிட்டேன்னுங்கிறது உங்களுடைய கேள்வி, மக்களுடைய கேள்வி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன டவுட் இருக்குது? என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அதில் ஒரே ஒரு சொல்லுங்கள். மற்ற உயிரின பிறப்பெடுத்ததுக்கு வந்து வலி இருக்கு. இப்ப அதுதாங்க இந்த வலி தெரியாது, அது துடிக்கிறது நம்மளுக்கு தெரியாது. இப்போ இந்த கோழி இருக்குதுல்ல, அது வலி தெரியுதுங்கிறீங்கல்ல, அதுதான் கோழி சொல்லிட்டுனால. இப்போ கோழி கத்துறது தெரியுதா உங்களுக்கு? இப்போ கத்துறது தெரியுதா இல்லையா? அந்த முட்டையிலேருந்து வந்தானே கோழி. நல்லா புரிஞ்சுக்குங்க ஐயா, முட்டையிலேருந்து வந்தது தானுங்க கோழி. அந்த கோழி கத்துதா கத்துலையா? கோழி கூவுதா கூவலியா? கூவுதுங்களா கூவலிங்களா? இப்போ இந்த மரம் சத்தம் வர்றதில்லைங்கிறீங்கல்ல, அப்போ அந்த முட்டையிலேருந்து வந்த கோழி கத்துதில்ல? சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். கத்துதில்ல? அப்போ உணர்வு இருக்குதுல்ல, அதுக்கு வந்து இதுக்கு உயிர் இருக்குது. அதுக்கு உயிர் ப்ளஸ் உணர்வும் இருக்குது. இதுக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது. இப்போ அந்த கோழி பழக்கிறீங்க, கொக்கோ கொக்கோ கொக்கோன்னு கையில் வச்சுக்கிட்டு தீனி போட்டு அங்கேருந்து வருதில்ல. இப்போ இந்த தாவரத்தை அந்த இடத்துல வச்சுருங்க, கோழி அங்கே வச்சுருங்க. இதை வந்து தாவரத்தை கூப்பிட்டா வருமா? அந்த கோழி வருதில்ல. அதனால் இதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் உயிர் இருக்குது. அந்த கோழி ஆடு கூட்டு உறவாடு.
இது உறவாடாது. அது உறவாடுற சக்தி நீங்கள் கூப்பிட்ற இடத்துக்கு வரும். வந்ததுனாவே அதனுடைய வலி துடிக்கும். கழுத்தில் வச்சு அறுக்கிற போது மகாராஷ்டிரா இருப்பேன் நீ கொண்டு சாப்பிடுன்னு சொல்லுதா, கேன்னு கத்துதில்ல. இது வந்து மரத்தை வெட்டினாலும் கத்துறது இல்லையில்ல, அது கத்துதில்ல. அதனுடைய மொழியில் என்னை கொள்றாங்கன்னு சொல்லுது. உனக்கு பாசம் தெரியல. அதனுடைய மொழியில் என்னை அறுத்து கொள்றான் அப்படின்னு சொல்லுது. உனக்கு பாசம் தெரியல. ஒருத்தர் கத்தியில் குத்த போனால் என்னை கொள்றான் காப்பாற்றுன்னு சொல்கிறான்ல வார்த்தையில், அப்புறம் போய் தடுக்கிறியல்ல, அது கொள்றாங்கன்னு தான் கத்துது. மே என்னை கொள்றாங்களா, ஐயோ என்னை கொள்றானே, கசாப்காரன் கொள்றானேன்னு சொல்லுது. உனக்கு பாசம் தெரியல. அதில் பாசம் தெரியாததுனால அதை அறுத்து கொள்கிறேன் திங்கிறதுக்காக. அதுக்கு உணர்வு இருக்குது. உணர்வு உயிர் ப்ளஸ் உணர்வு இருக்குது. இதுக்கு உயிர் மட்டும் இருக்குது, தொட்டா சுருங்கிறது. அதுக்கு வந்து வரப்போகிற சக்தி இருக்குது, வரப்போகிற அறிவு இருக்குது. ஆனால் அந்த முட்டையை சாப்பிட்றவன் நாம் வந்து அந்த உயிராகிறதுக்கு முன்னாடி முட்டை பிறந்தோடனே சாப்பிட்றோமில்ல, கருவாகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றோமில்ல, ஒரு சமாதானம் சொல்லுவான். சாப்பிட்றதுக்கு ஒரு சமாதானம், சாப்பிட்றதுக்கு ஒரு ஏங்க முட்டை வந்து அது 21 நாள் ஆனால் தான் குஞ்சு பறிக்கும் அடக்காக்கிறதுக்கு. இல்லைன்னா இப்போ என்ன பண்ணுறான், அந்த மாதிரி முட்டையெல்லாம் ஒரு 100-200 முட்டையை வாங்கி கரண்ட்டில் ஹீட்டு கொடுத்து பொறுக்கி வச்சு கொண்டாந்துருவான். அந்த 21 நாளைக்கு உண்டான ஹீட்டை ஒரே டைமில் கொடுத்து வெடிக்க வச்சிருவான். ஒரே டைமில் கொடுத்துருவான். 21 நாளைக்கு உண்டான ஹீட்டை கொடுத்தா அது ப்ராசஸ் ஆகி வந்துடும். அது ட்ராவல் விட்டு இழுத்தானா 200 குஞ்சு 300 குஞ்சு வந்துடும். அதுதான் ஊருக்குள்ளே கோடையில் வச்சுக்கிட்டு விற்கிறதுக்கு வருவான். அந்த முட்டையில் பண்ணையில் வாங்கிட்டு வர முட்டை தான் அது. அதில் உசுர் இருக்குது. சாப்பிடோன்னு நினைக்கிறவன் 1000 காரணம் சொல்லுவான். சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் எந்த காரணம் சொல்ல மாட்டான். சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் எந்த காரணம் சொல்ல மாட்டான். அதனால தான் சொன்னேன். இதெல்லாம் நிறைய ஏற்கனவே பேசி போட்டேன், டிவிலேயே இருக்குது. அதுக்கு வந்து அந்த இடத்துலையே இருக்குது. ஒரு மாங்காய் இருக்குதுங்க, கத்திரிக்காய் இருக்குது, கத்திரிக்காயில் புழு இருக்குது, வெண்டைக்காயில் புழு இருக்குது, புடலங்காயில் புழு இருக்குது, பாவக்காயில் புழு இருக்குது. புழு இருந்ததுனாவே அதுக்குள்ளே உசுர் இருக்குதுன்னு தான் அர்த்தம். உசுரை கொண்டு தான் சாப்பிட்றீங்க. அங்கே பசுமாடு நிற்கிது, ஆடு நிற்கிது, கோழி நிற்கிது. அந்த லட்சுமி இங்கே வாமா, அந்த பசுமாடு வருது. மினிப்பா அங்கே வாடா, அந்த மினிப்பு மாதிரி சொல்லி மினிப்பம் வர்றான், ஆடு வருது. ராணி இங்கே வாங்குறாங்க, அந்த கோழி வருது. இது வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் வருமா? அதுதான். அதுக்கு உங்களுக்கு உறவு இருக்குது, அதனால் அடித்து கொள்ளாதேங்கிறோம். இதுக்கு உனக்கு உறவு இல்லை. ஆனால் உயிர் இல்லாத உணவு உறவாது. உயிர் இல்லாத கரண்ட்டு இல்லாத கம்பி உதவுமா? உதவாது. உயிர் இல்லாத நீர் குடிக்க முடியாது. இப்போ உயிர் இல்லை, கடல் நீரில் உயிர் இல்லை. அது டயாலிசிஸ் ஆகி வான்காந்தத்தில் போய் வந்து மழையாக பெஞ்சால் தான் உசுறு வரும். கடல் தண்ணி கொண்டாந்து வைங்க, புழு வராது. ஆனால் கிணத்து தண்ணி வைங்க, அதே கடல் தண்ணி மழையானதுக்கப்புறம் மழை தண்ணி பிடிச்சி வைங்க, புழு வரும். பியூர் கடல் தண்ணியில் வராது. அது உப்பு நிறைஞ்சது. அதில் உயிர் இல்லை. உயிருக்கு டயாலிசிஸ் ஆகணும். அதனால் அவ்வளோ விஷயம் இருக்குது. அதெல்லாம் நிறையா விஷயம் இருக்குது. மீண்டும் அடுத்தாப்பில் தெரிஞ்சுக்குங்க. இன்னொரு ட்ரிப் வரும்போது தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தா தெரிஞ்சுங்க, பேசிக்கலாம். அப்படி வாய்ப்பு இருந்ததுன்னா அடுத்த மாதமாக அதுக்கு மாதமாக வாங்க. மாதம் கொஞ்சம் தெரிஞ்சு. ஏன்னா தனிநபர் பயிற்சி 100% நான் கொடுக்கறது இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால நீங்கள் வந்தால் அடுத்தாப்பில் வந்தால் நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் அலோடு. பௌர்ணமி அன்னைக்கு நான் பேர் வந்தால் ஒரே இப்போ நான் பேசுனால உங்களுக்கு 10 பேர்த்துக்கு போய் சேரமில்ல. எனக்கு எனர்ஜி, டைமு, காலம் எல்லாம் ஒரு தானே விரயம். தப்பு சொல்லலை. மாதம் ஒரு நாள் சொன்னா தான் நான் மெடிடேஷனில் இருக்க முடியும். தினசரி ஒவ்வொருத்தர் வந்து சொல்லிகிட்டே தினம் ஒருத்தர் புக் பண்ண மாதிரி ஆகிடும். அது காசுக்கு நடத்துகிற மாதிரி ஆகிடும். மாதம் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் பயிற்சி. நீங்கள் அவ்வளோ தூரம் சொல்லி கேட்டுக்கிட்டதுனால உங்களுடைய நீங்கள் சொன்ன வாசி முறை அப்படி ஆயிடுச்சு, தொழில் முறை அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த பௌர்ணமி அமாவாசை அடுத்தாப்புல நீங்கள் என்ன தொழில் இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டேன். இந்த ஒரு ட்ரிப்பு தான் அந்த சான்ஸு. அடுத்தாப்புலையில் ஏற்றுக்க மாட்டேன். நீங்கள் அதை இழந்துட்டு தான் அங்கே வரணும். ஏன்னா நம்ம நேரடியாக பியூராக ஒன்றும் சுத்தமாக பிறக்கலை ஆச்சுங்களா. புழுவாகி பல மிருகங்களாகி இந்த ஜென்மத்தில் கிடச்சிருக்குது. இந்த கிடச்சிருக்கு போகணும். இப்போ இவங்கெல்லாம் வந்து பிறப்பாலே அந்த மாதிரி நிலையடைஞ்சு வந்தவங்க. சங்கல்பம். திருவருள் கருணையினால் திருமேனி திருமுகம் பொன்னிறமாகட்டும், ஜெகவசியம் முகவசியம் மலரட்டும், நினைவு செயல் தூய்மையாகட்டும், அருளும் பொருளும் ஆள்போல் வளரட்டும், பஞ்சபூதங்கள் பாதுகாக்கட்டும், நவக்கோள்கள் நன்மை செய்யட்டும், விஸ்வரூபம் விரிந்து அருளட்டும், ஜீவன் சிவமாகட்டும், சிவமே பூரணமாகும். உயிர்கள் வாழ்த்து. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக,
நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. நன்றி, நன்றி, நன்றி. நல்லதே நடக்கும்.